ஓகே. இது இன்கால் மெசேஜ் கொடுங்க. ஓகேவா? நான் பேசுறது கேக்குதா? அதே மாரி உங்களால மியூட் பண்ண முடியுதா? அன்மியூட் பண்ண முடியுதா? அதையும் ஒரு தடவ சொல்லுங்க. என்னாச்சு மெசேஜ் கூட குடுக்க முடியலையா? ஓகே. சொன்னீங்கன்னா தான் ஆகும் இல்லையா? இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கலாம் தான். நான் பாட்டுல பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அன்மியூட் பண்ண முடியல. ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் இல்ல எல்லாருமே சரி. ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ண முடியுது. சூப்பர். ஓகே ஃபைன்ங்க. ரொம்ப நன்றி சூர்ய பிரகாஷ் அவர்களே. ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து பேசி முடிச்சுட்டு, நான் உங்க சைடு மைக்க குடுப்பேன். அப்போ பேசணும் அப்படிங்கிறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, மைக்கு உங்க கைக்கு வரும். சரியா? இல்ல லாஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இத YouTubeல போடுங்க அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா, நெறைய சவுண்டு, அப்புறம் நடுவுல குழந்தைங்க அழுகுறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரீமியம் வெர்ஷன்ல வாங்கி வச்சிருக்கிறேன். நம்ம வந்து நேரா விஷயத்துக்கு போயிருவோம். இப்ப டைம் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களோட எல்லாத்தோட இதுவும் நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். ரைட்டுங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆல்கோ பத்தி நான் ஏற்கனவே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். மீட்டிங்கும் எடுத்திருக்கேன். ரொம்ப டீட்டெயிலா நான் வந்து சொல்லல. அது நான் தனியா ஒரு வீடியோல நான் சொல்றேன். இப்போ ஒரு சிலர் யூஸ் பண்ணவங்க, ஆல்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அது போக லைவ் பார்த்துட்டு இருந்தவங்க, உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அது கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரி ஓகே நம்ம வந்து இன்னொரு ஒரு செஷன் வச்சிரலாம். அண்ட் இன்னொன்னு இது வந்து மந்த் பிகினிங். ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மீட் இந்த மாதிரி வச்சுருவோம். அதுல வந்து நம்ம போன மந்த் என்ன பண்ணோம், ப்ராஃபிட் பண்ணோமா, லாஸ் பண்ணோமா, இந்த மந்த் என்ன பண்ண போறோங்கிறது தான் டிஸ்கஷன். சரிங்களா? மற்றபடி நீங்க வந்து சில பேர் வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கனகரத்தினம் ப்ரோ நீங்க தான். எங்க கடையில இருக்கிறீங்க போல. வீடியோ ஒரு ஒரு வீடியோ ஐக்கான் இருக்கு. அது அனுப்பிச்சு விட்டுருங்க. நல்லது. சரி. இப்போ நம்ம வந்து அக்கவுண்ட் எதுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு லைவ் வந்து நான் 1 மணி நேரம் தான் போனேன். காலையில போனேன். அதுக்குள்ள எனக்கு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. சொல்லப்போனா ஒரு 2, 3 பேர்த்தோட ஐடி வந்து நான் என்னோட சிஸ்டத்துல போட்டிருந்தேன். அதனால நான் வந்து இன்னைக்கு லைவ கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நாளையில இருந்து நான் வந்துடுறேன். சரிங்களா? மத்தபடி ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு. நீங்க வந்து பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காலையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். காலையில ஈக்விட்டி வந்து 49,000 இருந்தது. சரிங்களா? 49,000 இருந்தது. போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 200 டாலர் கம்மியா இருந்தது. இல்லையா? 49க்கு. சரியா? இது வந்து டாலர்ன்னே நான் சொல்றேன். டாலரா இருந்தாலும், சென்ட்டா இருந்தாலும் பெர்சன்டேஜ் வைஸ் எல்லாம் ஒண்ணுதான். அதனால நம்ம பேசும்போது டாலர்ன்னே பேசுவோம். இது இது வந்து ஆனா சென்ட் அக்கவுண்ட். அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ க்ளோஸ்டுக்கு வந்து நம்ம ஒரு $500 அப்படிங்கிறதுல இருக்கிறோம். இதுல வந்து $180 அப்படிங்கிறது நான் தனியா ஆட் பண்ணேன். அது ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, $280 டெபாசிட். நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது $100 அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $300 எல்லாம் தாண்டுனோம்னா, நான் ஒரு $180 வந்து சரின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணேன். அத ஆனா வெளிய எடுத்துருவேன். ஏன்னா நம்மளோட ஜர்னி வந்து $100ல இருந்து $1000 போகும். இதுதான் கணக்கு. நடுவுல ஒரு சின்ன ஒரு வேலை நான் பண்ணிட்டேன். அத நான் கொஞ்சம் வெளிய எடுத்தேன். சரிங்களா? ஓகே. நடுவுல ஒரு சின்ன சின்ன ஒரு 1 செகண்ட் பிரேக் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஜாயின் பண்றவங்கள வந்து அப்படி அப்படியே அட்மிட்டும் பண்ணி விட்டுருவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பண்ண ப்ராஃபிட் என்ன? 49,000 அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து இப்போ ஒரு $250 வந்து ப்ராஃபிட். இப்ப 300 வரைக்கும் வந்தது. அப்போ என்ன நம்ம பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஆல்கோல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு தகுந்த டைரக்ஷன்ல ட்ரேட் எடுக்குதான்னு பாருங்க. இப்ப நீங்க வந்து பாருங்க செல்லு தான் எடுத்துட்டு இருக்கு.
இப்போ இந்த ஒரு 3-4 மணிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா செல் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ நம்ம இது வந்து ஒரு மார்டிங்கல் ஸ்டைல் தான். பொதுவாவே வந்து மார்டிங்கல் வந்து ஹை ரிஸ்க். இது டெய்லி ப்ராஃபிட் குடுக்கும். இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்குன்னு இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள்ல லாஸ் வரும். இது வந்து நான் ஏற்கனவே மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். இது வந்து மார்டிங்கலோட ஒரு ஸ்டைல். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அது சக்சஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா, ஒரே 1 மணி நேரம் ட்ரேட் போதும் மொத்த மார்ஜினையும் காலி பண்றதுக்கு. நான் சொல்றது ஒரு $1,00,000 இருந்தாலும் காலி பண்ணிரும். சரிங்களா? இத நீங்க வந்து நெட்லலாம் அடிச்சு பார்த்து இது மார்டிங்கல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இது ஜஸ்ட் ஆவரேஜ் தான். இங்க இங்க ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கும். பை அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல்ன்னு சொல்லிட்டு இந்த இந்த எவ்வளோ கீழ போனாலும் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஒரே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் நமக்கு வேணும் எக்ஸிட் ஆறதுக்கு. கிடைக்கலன்னா அது அவ்வளோதான். கோல்டுல அந்த மாரி நடக்கும். சின்ன ரீட்ரேஸ்மென்ட் கூட கிடைக்காம போகும். ஸோ நான் அதுல என்ன பண்ணியிருக்கேன், சின்ன ஒரு டைரக்ஷன வச்சு பைனா பை, செல்னா செல் அப்படிங்கிற மாரி அது அது டைரக்ஷன நோக்கி பயணிக்கும். ஸோ நமக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த காசு சரிங்களா? அது ஈக்விட்டியா வச்சுங்க. அதுதான் உங்களோட ஈக்விட்டி. பேலன்ஸ் பார்க்காதீங்க. இந்த ஃப்ளோட்டிங் மெயினா நான் அத சொல்ல பாருங்க. இந்த ஃப்ளோட்டிங் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது இது ஒண்ணு தான். இப்ப வந்து இது ஒருத்தர் வேற கேட்டிருந்தாரு. அவரு மீட்ல இருக்காரா என்னன்னு தெரியல. அவருக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுட்டேன், டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். அவருக்கு ஈக்விட்டி அது என்ன 10%ங்கிறது அவருக்கு புரியவே இல்ல. அதாவது என்னன்னா, $10,000 போடுறோம். ஒரு ஃப்ளோட்டிங் பார்த்துட்டு, நீங்க சொன்னீங்கல்ல 10%ன்னு 10% வந்துருச்சே கட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. ஆனா நான் $10,000 இருந்தபோது ஈக்விட்டி எல்லாம் வந்து 12,000, 13,000 போயிருச்சு. ஆனா அவரு ஏன் வந்து லாஸ் $1,000 லாஸ் ஆயிருச்சு. $1,000 லாஸ் ஆயிருச்சு. அந்த ஒரு இதுல இருக்கிறாங்க. நெறைய பேத்துக்கு வந்து அது இன்னுமே கொஞ்சம் அந்த அந்த பாயிண்ட் புரியாம இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல. உங்களோட டெபாசிட் $10,000 போடுறீங்களா? நீங்க போட்டோனே அது வந்து ஈக்விட்டில இருக்கும். நீங்க ஈக்விட்டிய மட்டும் பாருங்க. டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து இத மட்டும் பாருங்க. எப்பப்பலாம் நீங்க ஓப்பன் பண்றீங்களோ, எம்ப்டி ஃபைல ஈக்விட்டி என்ன இருக்கு? பேலன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப பேலன்ஸ் 50,000ன்னா அப்ப இன்னும் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணிட்டோமான்னா அப்படி கிடையாது. நம்ப ப்ராஃபிட்ல வந்து அந்த குளோஸ்டு பொசிஷன்ஸ் எல்லாம் போய் பேலன்ஸ்ல ஆட் ஆகும். அப்ப இங்க இருக்கிற லாஸ் எல்லாம் இந்த 1035 காட்டுது பாருங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த பேலன்ஸ்ல இருந்து இந்த மைனஸ் அவ்வளவுதான். இந்த லாஸ் வந்து மைனஸ் ஆயி இங்க வருது. இந்த ஈக்விட்டிங்கிறது உங்களோட நெட் கேபிட்டல். ஓகேங்களா? ஆமா இது வந்து சென்ட் அக்கவுண்ட் தான் ப்ரோ. அதான் நான் சொன்னேன் இப்போ. இப்போ நீங்க வந்து இந்த ஃப்ளோட்டிங்க பார்க்காதீங்க. அப்ப என்ன பார்க்கணும்? ஈக்விட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா எடுக்குதா? கரெக்ட்டா எடுக்குதா அப்படிங்கிறது வந்து ஈக்விட்டி ஏற ஏறவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில பை எடுத்துட்டு இருந்தோம். முன்னாடி வெள்ளிக்கிழமையும் பை எடுத்தோம். சரியா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஜோன்ல திரும்பிச்சு. அங்க எந்த ஒரு ட்ரேடும் இல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ஹிஸ்டரி ஆன் பண்றேன். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம்லாம் ட்ரேட் இல்ல. இது வந்து 1 மினிட் சார்ட். இன்னைக்கு இதான்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு. இதெல்லாம் ட்ரேட் இல்ல. அதாவது நோ ட்ரேட் ஜோனுன்னு ஒரு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங்ன்னா 23 மணி நேரம், 24 மணி நேரம் கூட சாரி 23 மணி நேரம் ட்ரேடு பண்ணலாம். ஆனா நான் செய்யல. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 22 மணி நேரம். அந்த 22 மணி நேரத்திலயும் நோ ட்ரேட் ஜோனுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாரி ஜோன்லலாம் வந்ததுன்னா ட்ரேட் எடுக்காது. ஓகேங்களா? அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். இப்ப இந்த இந்த இஏவ பொறுத்தவரைக்கும், நான் இந்த அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் சில வேலையெல்லாம் பண்ணும்போது, ஒரு சில இடங்கள்ல ட்ரேட் எடுக்காது. பட் நீங்க யூஸ் பண்ணும்போது, இந்த நீங்க யூஸ் பண்ணும்போது, அது வந்து ஒரு கம்பைல்டு ஃபைல் தான் நீங்க பண்ணுவீங்க. நான் எடிட்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி சில இடங்கள்ல சுத்தமா ட்ரேட் எடுக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஜோன் வந்ததுக்கு அப்புறம் செல்லுன்னு கிளியர் இது வந்ததுக்கு அப்புறம் செல் எடுக்காது. அது மாரி பை எடுக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண என்ன? ஆவரேஜ் பண்ணலன்னா என்ன? லாட் நெறைய போட்டா என்ன? இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க 0.06 எல்லாம் போடும். அதெல்லாம் நீங்க எதுவுமே கவலையே பட வேணாம். ஏன்னா, எவ்வளவுதான் மார்க்கெட் செல் ஆயிட்டு போனாலும், திரும்பி வரும்போது அது பை ஜோன்க்குள்ள போயிரும். நம்ம பை எடுக்க ஆரம்பிச்சுருவோம். அங்க பைல வந்து ஆவரேஜ் ஆயிட்டு இருக்கும். இப்போ செல்லுல வந்து நம்ம ஒரு 0.10 வச்சிருக்கிறோம். அப்படின்னா பை திரும்புனதுக்கு அப்புறம் அது வந்து 0.10 தாண்டிரும். சரிங்களா? அப்படி இல்லன்னா அங்கேயே ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அந்த அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். எப்படின்னா, இந்த ஹிஸ்டரி போனீங்கன்னா பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு புக் பண்ண ப்ராஃபிட். 246 அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஈக்விட்டில பார்த்தீங்கனாலே நம்ம ஒரு 200, 300 பிளஸ்ல இருப்போம். அது இதுதான். இந்த மாரி வந்து டெய்லி புக் பண்ணிட்டே இருப்போம். சின்ன சின்னதா இது வந்து பண்ணிட்டே இருப்போம். இது வந்து த்ரூ அவுட் த மந்த், இயர்ன்னு விட்டுருங்க. சரிங்களா? அது பாட்டுல ஒரு நமக்கு வந்து ஒரு நாள் கணக்கு அது ட்ரேட் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்தையெல்லாம் ஃபில் பண்ணலாம். இங்க எல்லாம் கூட நம்ம ட்ரேடு எடுக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனா அது வேண்டாம். இந்த ப்ராஃபிட்டே நமக்கு போதும். இதுவே வந்து ஒரு 5 to 10% நமக்கு கரெக்டா இருக்குன்னா ஃபிக்ஸ் ஆயிக்குங்க. இதுல இருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் கொடுங்க. இந்த மாதிரி நான் வந்து 20, 30% பண்ணிட்டேன். இதோட அடுத்த அக்ரெசிவ் மோடு. அதாவது இந்த ஈய வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். பெரிய அளவுல லாஸ் எல்லாம் குடுக்காது. ஒரு 5%, 10% வரும். அது விட்டுருங்க. அது நார்மல். ஆனா அதுக்காக 5%, 10% டிராடவுன் வைக்காதீங்க. நீங்க போயிட்டு அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒண்ணு பண்ணேன். நாங்க லாஸ்ட் ஃப்ரைடே நாங்க பேசும்போது ஒரு சில சேஞ்சஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதுல வந்து ஆர்டர்ஸ் வந்து புக் ஆகல. ப்ராஃபிட்ன்னு நம்ம போடுறோம். ஆனா அது புக் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அத ஒரு இது கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் சும்மா நேம் வந்து வேற நேம்ல இருக்கும். நீங்க வந்து கிளையன்ட் நீங்க இப்ப யூஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, அது வேற சரிங்களா? ஆனா வெர்ஷன் எல்லாமே 6 தான். நீங்க அதுல கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். ஓகே. இதுல வந்து 2 விதமான கிரிட் இருக்கு. நான் EA பத்தின ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள நான் ஆட் பண்ணிடுறேன். இது இப்ப எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிட் 2 கிரிட் இருக்கு. 2மே ஸ்கேல்பிங் தான். இது வந்து ஃபாஸ்ட் ஸ்கேல்பிங். இது வந்து லைக் சொல்லப்போனா அப்படின்னா, ஒரு நாளைக்கு 22 மணி நேரமும் ஆக்டிவா இருக்கும். அந்த நோ ட்ரேட் ஜோன்ல மட்டும் தான் கொஞ்சம் அமைதியாகும். சரிங்களா? ஆனா அதையும் நம்ம ஆக்டிவ் பண்ணலாம். அதையும் நம்ம வேணும்னா அதான் நான் சொல்றேன் நானு. அந்த நோ ட்ரேட் ஜோன்லயும் ஒரு சின்ன வேலை பண்ணோம்னா, அங்கேயும் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். ஏதோ சின்ன சின்னதா ஒரு 1, 2, 1, 2ன்னு இந்த ஸ்கேல்பிங் வந்து இந்த காலையில நேரத்துல இருக்கும். காலையில நேரங்கிறது நான் சொல்றது இந்த டோக்கியோ செஷனு, லண்டன் செஷனுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்புறம் இந்த கிரிட் 2 அப்படிங்கிறது வந்து டெய்லி லோ அண்ட் ஹைல வந்து ட்ரேட் ஆகும். மார்க்கெட் ரொம்ப ஹை ரீச் ஆகும்போதும், லோ ரீச் ஆகும்போதும் அங்க ஒரு சில ட்ரேட்ஸ் எடுக்கும். ஆனா ரொம்ப ஸ்லோன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லப்போனா இதுக்கு டர்ட்டில்னு கூட பேர் வச்சிருக்கலாம். இது அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். இது நீங்க வந்து மேஜிக் நம்பர்ல பார்த்தா தெரிஞ்சிரும். 4510ங்கிறது கிரிட் 1 சரிங்களா? 4520ங்கிறது கிரிட் 2. இப்ப என்னோட அக்கவுண்ட் நீங்க லாகின் பண்ணி பார்க்குறவங்க ஹிஸ்டரியில போயிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க. சரியா? அது தெரியலன்னா எப்படின்னு கேளுங்க. அத நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் டர்ட்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட உள்ள ஆட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு 4, 5 ஆட் பண்ணியிருந்தேன். இந்த 4, 5 இது ஒண்ணா கம்பைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு $50 கொடுக்கும், $100 கொடுக்கும். அந்த மாரி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது நீங்க வேணும்னா ட்ரூன்னு குடுத்துக்கங்க. ஃபால்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த இந்த ட்ரேட் வந்து எடுக்காது. அப்புறம் எல்லாத்துக்கும் தனித்தனியா டிடி குடுத்துருக்கேன். டிராடவுன். சரியாங்களா? அது நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே 0 வச்சுக்கங்க. டிராடவுன் தேவையில்ல. ஏன்னா நம்ம பண்றது சென்ட் அக்கவுண்ட்ங்கிறதுனால தைரியமா பண்ணலாம். அப்புறம் இது வந்து நியூஸ் பேஸ்டு ட்ரேட். நியூஸுக்கு முன்னாடி இப்ப நீங்க பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு 5:45, 6 மணி UAE டைமு. நீங்க 7:15, 7:30 மணி இந்தியா டயத்துல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் எடுத்திருந்திருக்கும். சரிங்களா? ஆனா அது மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அது டைமு கேன்சல் ஆகும். ஆர்டர் எடுக்கல, மார்க்கெட் வந்து மூவ் ஆகலன்னா, அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு பயம் இருக்கலாம். இதெல்லாம் என்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட கேப்பிட்டல நான் வந்து புரொடெக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து உங்களோட மொத்த மார்ஜினுக்கு இங்க ஒரு ஸ்டாப் மாரி வச்சுக்கலாம். குளோஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிடி நீங்க வந்து வச்சிடலாம். பெரிய மார்ஜின் வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா. சரிங்களா? லெட்ஸ் எக்ஸாம்பிள் இதே $50,000 வச்சு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சும்மா அப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு 10% ரிஸ்க் எடுக்கலாம். $5,000 அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இங்க போயிட்டு உங்களோட பெர்சன்டேஜ் போட்டுக்கங்க. 10ன்னு போட்டுக்கங்க. சரிங்களா? ஆனா சின்ன இதுக்கெல்லாம் போடாதீங்க. இப்ப 5,000 சென்ட் வச்சு பண்றேன், 10,000 சென்ட் அதுக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மார்ஜின் கணக்கு அது என்னாச்சு 100 தான். சொல்லப்போனா 100ங்கிறது அது நம்மளோட ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் அமௌண்ட் தான். அதெல்லாம் ஃபுல் ரிஸ்க் எடுங்க. சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 50% போயிட்டு கூட வரும். மார்டிங்கல் சொன்னேன் 50% போயிட்டு கூட வரும். ஆனா நம்மளுது அந்த அளவுக்கு போகாது. பட் இருந்தாலும் டெய்லி போட வேணாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, ஸ்டாப் த டே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் இப்போ 1%ன்னு வச்சு நான் குளோஸ் பண்ணணும். ஆனா நான் என்ன பண்றேன், கன்டின்யூ பண்றேன். 1% அப்படின்னு சொல்லி வச்சு நான் கன்டின்யூ பண்ண போறேன். ஆனா நான் இது இது அப்படியே ஓப்பன்ல விட்டுருவேன். நம்ம 1%ங்கிறது நம்ம ரீச் பண்றோமா, அத நான் வீடியோவா எடுத்து போடுறேன்னா, நீங்களும் பார்த்துக்கிறீங்களா, அது ஓகே. பட் இது வந்து த்ரூ அவுட் இது வந்து ரன் ஆகட்டும்.
அப்புறம் க்ளோஸ் எவ்ரி திங் அட் 23.59னா இப்ப இருக்கிற இந்த ஓப்பன் பொசிஷன்ல நைட்டு க்ளோஸ் ஆயிடும். அது எப்பவுமே ஃபால்ஸ் வச்சுக்கோங்க, எப்பவுமே. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்ப மார்க்கெட் வந்து ஒரு 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 டவுன் கொடுத்துருக்கு, சரிங்களா? இப்ப இங்க இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு டைம் வேணும். மேபி இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகாம பாருங்க, இன்னைக்கு அப்படியே ஸ்லோவா இருக்கலாம். இப்ப நாளைக்கு காலையில என்ன ஆகும், மேல ஒரு சின்ன ஒரு ஜம்ப் கொடுக்கும். இன்னொன்னு நம்ம நிறைய பை வச்சிருக்கோம். அப்ப நமக்கு நாளைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிச்சுன்னா நமக்கு ஒரு $100-200 ப்ராஃபிட் புக் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் ஆகும். திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது செல் ஆகும். இந்த இடத்துல செல் ஆகும். அப்ப நமக்கு என்ன வேலை? நம்ம நீங்க கையில விட்டுருங்க. அது அது பார்த்துக்கிட்டோம். இதுல இதுல கேப் அப், கேப் டவுனு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன், அது விட்டுருங்க. அது அது பார்த்துக்கும். கேப் டவுன் ஆச்சுன்னாலும் அது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கும். கேப் அப்னா அது சம்டைம்ஸ் நமக்கு பெரிய ப்ராஃபிட் கூட குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பை நெறைய இருக்கு. இப்ப செல் ஆயிட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல் எடுக்க ஆரம்பிச்சுரும். நெறைய செல் எடுக்க ஆரம்பிச்சு அக்கவுண்ட்ட அது ஒரு காலி பண்ணிரும். சரிங்களா? எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க டே 1 வரீங்கன்னா, ஒரு சின்ன லாஸ் வரும். டே 2, டே 3, டே 4 அதாவது இது வந்து அதான் கோல்டு மைனர். இது ஒரு ஒரு நாளும் இந்த ப்ராஃபிட் இப்படி ஆட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒண்ணும் வேணாம். போன வாரம் மண்டே போய் ஈக்விட்டி என்னன்னு பாருங்க. டியூஸ்டே பாருங்க. வெட்னஸ்டே பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எல்லாமே நம்ம YouTubeல இருக்குது. நீங்க பார்த்துக்கிட்டா, அதுல போயிட்டு நீங்களே சும்மா கிளிக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஃபுல்லா ஓட விட்டு பார்க்கணும்ல. ஏன்னா அது 10 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும். பட் நீங்க காலையில எதுல ஸ்டார்ட் ஆனா, மிட் எங்க இருக்குது, குளோசிங் எங்க இருக்குதுன்னு ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிரும். இதெல்லாம் ஜெனரலா நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில நான் குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இண்டிவிஜுவலா வந்தது. மத்தபடி இதுல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேள்வி இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அத பத்தி பேசுவோம். சரிங்களா? இப்போதைக்கு இதுதான். அண்ட் இந்த இத பொறுத்தவரைக்கும், இந்த ஆல்கோவ பொறுத்தவரைக்கும், இது ரொம்ப 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 ரிஸ்க் கம்மி. நெறைய பேர் கேட்கறீங்க வந்து 0 பண்ணி விட்டுருமா? நான் நெறைய பாட் வாங்கியிருக்கிறேன். மதியம் ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப நேரம் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. நான் வாங்காத பாட்டே இல்ல அப்படின்னாரு. அப்ப என் பாட் எப்ப வாங்குனீங்கன்னு கேட்டேன். அவர்ட்ட பதில் வரல. அதாவது அது 95% ஆஃப் பீப்பிள் வந்து லாஸ் தான். அது நானே நானே ஒத்துக்கிறேன். அது வந்து நம்ம ட்ரேடிங்னா அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த என்ன பண்ணுங்கிறத நான் இந்த மாதிரி சொல்லிடுறேன். நான் வீடியோஸ் போடுறேன். இந்த மாதிரி செஷன்ல அப்பப்ப நான் சொல்றேன். அது போக நீங்க அக்கவுண்ட்டும் செக் பண்றீங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து நான் நெறைய பாட் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதனால இது 2 நாள் டெமோ குடுங்கன்னா, டெமோ தான் நான் தான் அக்கவுண்ட் லைவே குடுத்துட்டேனே. டெமோல இது இருக்காது. ஸ்லிப்பேஜ் இருக்காது. ஸோ அது எதுக்கு நீங்க வந்து பார்த்துட்டு. சரிங்களா? அதனால நானே சொல்றது இது இது சரி அப்படிங்கிறேன். அத செய்யுங்க. மத்தபடி டெமோலாம் கேட்காதீங்க. ஓகே. இந்த பொறுத்தவரைக்கும் நான் தேவையான விஷயங்கள் சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கம்மி. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராடவுன்லாம் அவ்வளோலாம் வராது. 20%க்கு மேலலாம் போகாது. நீங்க வந்து $100ல ஸ்டார்ட் பண்ணுங்க. காஸ்ட் வந்து ஒருத்தர் நீங்க கேட்டிருக்கீங்க. மதன் மோகன். $300 லைஃப் டைம் இதுங்க. ஒரு ஐடிக்கு நான் உங்களுக்கு வந்து போட்டு குடுத்துர்றேன். டெய்லி ஈவினிங் இந்த மாரி மீட்டிங் இருக்கும். இது வந்து என்னன்னா, இது ஒரு காமன் மீட்டிங். இது நம்ம எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இது ஒண்ணு. பட் நம்ம கிளையண்ட்ஸ்ன்னு வரும்போது, நாங்க இன்னும் ஒருத்தரோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, என்ன ப்ராஃபிட்? இல்ல ஏன் வந்து லாஸ் ஆச்சு? அதெல்லாம் நெறைய அந்த மாரியான சப்போர்ட்லாம் இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் இத ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா, இல்ல நீங்க ஏதாவது ஐடியா குடுக்குறீங்கன்னா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் பெரிய அளவுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் சொல்றேன். டிஸ்கஷன் வந்து இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? விபிஎஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விடி மார்க்கெட்லயே போயிட்டு வாங்கிக்கங்க. இங்க விபிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நேத்து நைட் ஒருத்தருக்கு நான் போட்டு குடுத்தேன். $10, $15 ஏதோ ஒண்ணு. சரிங்களா? அதுவும் நீங்க $1000 வச்சுட்டு அதுவும் ஃப்ரீ. இந்த இடத்துல ஸ்பான்சர்ட் பை புரோக்கர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுல நீங்க வந்து ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஜெனரல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கடைசியா வரலாங்க. இந்த விபிஎஸ் மத்த இதெல்லாம். மத்த பத்தி மட்டும் இப்ப நான் முடிச்சிடுறேன். நான் இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சாட்ல போடுங்களேன். ஒரே ஃப்ளோவா நான் முடிச்சிடுறேன். அப்புறம் உங்க கொஸ்டின்ஸ நீங்க வந்து நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். நீங்க அப்புறம் கேளுங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட வோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க.
இப்போ வரைக்கும் லாஸ்ட் வந்து 70%, அதையும் சொல்லிடுறேன். வீடியோல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. 70% அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் இந்த ஆலிஸ்ட் அது நீங்க போய் பாருங்க. ஆலிஸ்டிங்னா என்ன? ஜூலை தானே. இப்பதானே ஆகஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜூலைல ஸ்டார்ட் பண்ண அக்கவுண்ட். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 22, அதாவது 220 யூஎஸ்டின்னு சொல்லலாம். டெபாசிட் வந்து 380. இந்த வித்ட்ரால் வந்து 100, அப்ப 280ன்னு வச்சுக்கங்களேன். இதான் நான் சொன்னேன் இல்லையா? அதாவது 100 போட்டேன், அதுக்கப்புறம் 180 போட்டேன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. இந்த வித்ட்ரால் வந்து அது போட்டுட்டு திருப்பி டெபாசிட் பண்றாங்க. அதனால தான் இது 318 அப்படின்னு காட்டுது. பட் நீங்க டெபாசிட்ல இருந்து வித்ட்ரால கழிச்சிருங்க. அப்ப அந்த தான் கணக்கு. அப்ப டெபாசிட் என்ன 280 பிளஸ் 220 ப்ராஃபிட். இது 70% க்ளோஸ் டு இது வரும். இப்ப நம்ம இருக்கிறது 49 சம்திங். பாப்போம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம சில கான்டெஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அக்கவுண்ட் 0 ஆகுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதாவது நான் சொல்றது இந்த கான்டெஸ்ட் அப்படின்னு வரும்போது சொல்றேன். அதுல என்ன ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முன்னாடி நான் போட்ட வீடியோல அந்த ரிஸ்க் எல்லாமே நான் சொல்லிடுறேன். பட் அந்த ரிஸ்க் எல்லாம் தவிர்த்துட்டு இன் ஜெனரல் நம்ம இல்ல ஒரு நார்மலா எங்க நான் பண்ணணும். எனக்கு ரிஸ்க் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நானே பண்றேன். இப்ப நீங்க என்ன கேட்பீங்களோ அதை நான் வந்து பண்றேன். அப்போ இதுல வந்து என்ன growth வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த மந்த் எண்ட் பார்ப்போம். சரிங்களா? ம். மகேஸ்வரன் முருகவேல் இருங்க, நான் இப்போ அன்மியூட் பண்றேன். அது இப்ப எப்படின்னா நீங்க பண்ண முடியாது. நான் பண்றேன். நான் முடிச்சிடறேன். எனக்கு வேற என்ன பாயிண்ட் என்ன இருக்கு? ஓகே, இதுதான். இது எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா? ரைட். வேற என்ன? வேற எதுவும் இல்ல. இனி நீங்க கேட்டீங்கன்னா தான் சொல்ல முடியும். சரி, வாங்க நம்ம பேசுவோம். இப்போ நீங்க வந்து அன்மியூட் பண்ணீங்க அப்படின்னா ஹாய் பிரதர், கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை பிரதர், எனக்கு இஏல தான் டவுட்டு. அந்த ம். இப்போ இந்த இஏ வந்து ஸ்கேல்பிங் ப்ளஸ் ஸ்விங் எல்லாமே மிக்ஸ் ஆகி பண்ணுது. ப்ளஸ் ஒரு சில ஜோன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடும், அது ட்ரேட் பண்ணாது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது வந்து என்ன பேசிஸ் பிரதர்? செஷன் பேசிஸ்லையா இல்லது ரேஞ்ச் மார்க்கெட் அந்த மாதிரி? இல்ல, நான் ஒரு ஒரு கேண்டில் பேஸ்டு ட்ரேடர் தான். நீங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் 1000 இது வந்தாலும் நான் வந்து கேண்டில்ஸ்ல தான் இருப்பேன். ஓ, நான் அதுல எனக்கு ஒரு சில ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கிறேன். ஸோ அதுல நான் சில பை செல் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு எனக்கு இந்த 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 ஜோன்லாம் வந்து ட்ரேட் பண்ணாதுன்னு ஒரு சில கமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஹவர் பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்துப்பேன். சரிங்களா? இல்ல இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து காட்டுனீங்க. இந்த இந்த டைம்ல அதை வந்து ட்ரேட் பண்ணல அப்படின்னு. ஆனா அந்த இடத்துலயுமே ஒரு நல்ல ஸ்விங் வந்து இருக்கு, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கு. பட் ஏன் அது அங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட் தானே? கரெக்ட். இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பை செல் வரும், உங்களுக்கு வேற மாதிரி வரும். நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும். பட் என்னோட ரூல்ல இப்போ நான் வந்து இப்போ இங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ஓ, லோக்கு கீழே தான் செல்லு, ஹைக்கு மேல பை அப்படின்றவேன். ஆனா ஓ, உங்களோட இதுல ஒரு 15 மினிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த மிட்ல இருந்து எடுத்துக்கங்க. இந்த கேண்டிலோட இதுல இருந்து ஸ்பின்னிங் டாப்பை ம், பொறுத்த வரைக்கும் அதான் இங்க வந்ததும் ஸ்பின்னிங் டாப் தான். இப்ப இந்த ம். ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்? 20 பாயிண்ட் ட்ரேட் ஆயிருக்கும். நீங்க அந்த இடத்துல ட்ரேட் பண்ணி நீங்க 10 பாயிண்ட் பிடிச்சிருப்பீங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? இங்க எனக்கு நோ ட்ரேட் ஜோன் போட்டு நான் விட்டுருவேன். ஓகே, இது ஒவ்வொருத்தரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்ன ரிசல்ட் என்ன வருது, அது போதுமான அளவு இருக்கு அப்படின்னா விட்டுறது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஒரு சில ஏரியா காமிச்சேன். இங்கேயும் நம்ம ட்ரேடு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் ஒரு 10% 20% பண்ண பின்னாடி இங்க நம்ம அந்த அக்ரெசிவ் மோட் முன்னாடி நாங்க வந்து வச்சிருவோம். நார்மல் மோட், அக்ரெசிவ் மோட்னு ஒரு 2 இது வச்சிருப்போம். இப்போ ஓ, இதுதான் வந்து நார்மல் மோட். ஓகேங்களா? இப்போ நீங்க ஓகே, பார்த்துட்டு இருக்கிறது நார்மல் மோட். அது நம்ம ஓகே, ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வெர்ஷன் நானே அப்டேட் பண்ணி கொடுப்பேன் நான். அது ஓகே, அக்ரெசிவ் மோட் வெர்ஷனுக்கு மாத்தி கொடுக்குறேன். அதுவும் வேணும்னா ஓகே, சொல்றீங்க ஓகே. இல்லையா? எனக்கு இல்ல, எனக்கு இது பண்ணி கொடுங்க, நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன்னா வெள்ளன் கொடுங்க, அது பண்ணலாங்க. சரிங்களா? ஓகே பிரதர். அப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் பத்தி தான் அடுத்த டவுட். லாஸ்ட் செஷன் நான் ஜாயின்ட் ஆகல, அதனால எனக்கு அதுல என்ன சொன்னீங்கன்னு தெரியல. இந்த ஃப்ளோட்டிங் வந்து ஓகே, அது வந்து ரெக்கவர் பண்ணிடும். பட் ரெக்கவர் பண்ற வரைக்கும் அது வந்து ஃப்ளோட்டிங்லேயே தான் இருக்கு. அது வந்து ஸ்வாப் அமௌண்ட்டும் அதனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால எதுவும் டிராபேக் இல்லையா? ஸ்வாப்னா இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு ஸ்வாப் வரவும் செய்யும், போகவும் செய்யும். நீங்க பையும் வச்சிருக்கீங்க, செல்லும் வச்சிருக்கீங்க.
எப்படி ஓகே. பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நெட்டு வந்து ஸ்வாப் லாஸ்ல தான் வரும். ஏன்னா வரத விட போறது அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஓகே. எவ்வளவு போயிற போகுதுன்னு கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு ஒரு சிம்பிளான இது கணக்கெடுங்க. 0.01 சரிங்களா? அதுவும் பை பண்றீங்க அப்படின்னா, பை எங்க இருக்கு? இங்க இருக்கு. எப்ப பை பண்ணோம்? 3ஆம் தேதி பண்ணோம். ஸோ இதுலலாம் வராது. எங்க? வேற எங்க? இங்க இருக்கு. 31ஆம் தேதி லாஸ்ட் 1.52 வருது. ஓகேங்களா? ம். ஒரு நாளுக்கு. அப்ப அதுவும் இதுல எடுத்தீங்கன்னா 0.75 வருது. அப்போ 0.01க்கு 75 வருது. அப்ப 30 நாளுக்கு எவ்வளவு வருது? 30 யுஎஸ்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது சனி, ஞாயிறு ஸ்வாப்பும் உண்டு. ஓகேங்களா? அப்போ ம். $30 நீங்க 30 நாள் கேரி பண்ணீங்கன்னா வரப்போகுது. அது என்னங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நம்ம வந்து அத தாண்டி ப்ராஃபிட் பண்றதுனால ஸ்வாப் விட்டுருங்க. இல்ல என்றால் நீங்க ஸ்வாப் ஃப்ரீ அக்கவுண்ட் எடுத்துங்க. அதுவும் இருக்கு. ஸ்வாப் ஓ ஃப்ரீ அக்கவுண்ட் எடுத்துங்க. ஓகே பிரதர். அப்புறம் நீங்க சொன்னீங்க இந்த அதாவது ட்ரேடிங்ல வந்து டே பை டே வந்து ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஏன்னா லாஸும் இருக்கும், அ, ப்ராஃபிட்டும் இருக்கும். அ. சப்போஸ் வந்து ஒரு 4 டேஸ் கன்டினியூஸ் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்பவும் வந்து ஃப்ளோட்டிங் வந்து அதிகமா தானே இருக்கும் அப்போ? ஆமா அந்த மாரி வந்து இப்ப மார்க்கெட் வந்து இப்படி ஜம்ப் ஆயிட்டே போகுது அப்படின்னா, கண்டிப்பா லாஸ் வரும். ஆனா இதுல இருக்க அப்போ கோல்ட பொறுத்தவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் தனித்தனியா கேட்டாலும், குரூப்ல கேட்டாலும் நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டு தான் ஸ்பீடு தான். கரெக்ட்டுங்களா? ஆ கரெக்ட். இல்ல நான் என்ன ஆ, கேட்கிறேன்னா, கன்டினியூஸா ஒரு 3 டேஸ் லாஸ் இருக்கப்போ, ஆ. ஃப்ளோட்டிங் வந்து அதிகமாயிடும். அப்போ ரெக்கவரி அந்த மந்த் நம்ம ஒரு மந்த் டாலி பண்றோம் அப்படின்னா, அந்த மந்த்தே வந்து லாஸ்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதான் நான் சொல்றேன் இருங்க. ஸோ கோல்டுன்னா ஸ்பீட் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலி கோல்டு அப்படின்னா ரொம்ப 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 ஸ்லோவான ஒரு ஸ்கிரிப்ட் எதுன்னா கோல்டு தான். நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆமா மத்த எது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும், வேல்யூல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு கரன்சி கூட டபுள் ஆகுது. நான் சிஹெச்எஃப், ஜேபிஐ கூட சொன்னேன். கரன்சி கூட டபுள் ஆச்சு. ஆனா கோல்டு டபுள் ஆகுறதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் ஆயிருக்கு. கரன்சி எல்லாம் 3 வருஷம், 5 வருஷத்திலேயே டபுள் ஆகும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டயத்துல தான் அந்த ஒரு பவுன்ஸ் குடுக்கும். 4 மணிக்கு யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனா, அப்புறம் இந்த எஃப்ஓஎம்சி, ஃபெட் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு 3 நாள், 4 நாள் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த லாஸ் இருக்கு இல்லைங்களா? அது சிங்கிள் டைரக்ஷன். பட் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா, ஐ மீன் செல்லுல இருந்து பை ஆகுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன பண்ணிடுறோம், பை எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ 3 நாளுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 1. அதே மாரி நீங்க சொன்ன மாரி 3 நாள் ஆமா, எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் வந்துருச்சு அப்படின்னாலும், இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு மார்க்கெட் வந்து நல்லா ஏறுன பின்னாடியோ, அல்லது இறங்குன பின்னாடியோ கன்சாலிடேட் ஆகும். ஸோ எவ்வளோ இப்ப 100 பாயிண்ட் ஏறுது, 200 பாயிண்ட் ஏறுனாலும், அந்த அடுத்து வரக்கூடிய 2, 3 நாள்ல இந்த ஃப்ளோட்டிங் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுதான் இதுதான் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்படித்தான் நடந்திருக்குது. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கனாலும் அப்படித்தான். அண்ட் இன்னொன்னு இந்த இத பொறுத்தவரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்ல போனா கூட இந்த ஆல்கோ வந்து லாஸ் வராது. நான் சொல்றது ஒரே ஸ்ட்ரெச்ல நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃப்ளோட்டிங் எல்லாம் நீங்க கவலையே பட வேணாம். ஃப்ளோட்டிங் இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த மாரி ஈக்விட்டி பிளஸ் ஆயி ஃப்ளோட்டிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்வாப் மட்டும் நீங்க சொன்ன மாரி லாஸ் வரும். அது நீங்க ஸ்வாப் ஃப்ரீ அக்கவுண்ட் நெறைய பேர் தராங்களே. பெரிய பெரிய புரோக்கர்ஸே தராங்க. அது மாரி நீங்க எடுத்துக்கங்க. ஓகே பிரதர். அண்ட் இது வந்து நம்ம இப்போ சென்ட் அக்கவுண்ட்ல தான் ரன் பண்றோம். இது லாங் டைமாவே சென்ட் அக்கவுண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோமா? இல்ல ஃபியூச்சர்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? டாலர் அக்கவுண்ட்டுக்கு? பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். இந்த இஏஓட ஒரு மினிமம் ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா $10,000. ஓ! நம்பர் வந்து 5 டிஜிட்ல இருக்கணும். இந்த இடத்துல ஈக்விட்டிங்கிறது வந்து இப்போ ஒரு 10,000 இருக்கணும். அப்ப நம்ம ம். $10,000 போடும்போது என்ன ஆகுது? வேல்யூ பார்த்துங்க ₹10,00,000 நம்ம கையில இருக்கணும். ம். சரி அதே வந்து நம்ம வந்து சென்ட் அக்கவுண்ட்ல போடும்போது $100 இருந்தாலும் போதும். 100ன்ட்டு இல்ல. நீங்க 2000 யுஎஸ்டி போடுங்க 2,00,000 சென்ட் வந்துருது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஓகே. அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் தானே. இப்ப நான் ஓகே. 10% சொன்னேன்னா, அது நீங்க $1,000க்கு $2,000க்கு என்னவோ அதே தான் சென்ட். எல்லாம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வரும். 10% சொல்றது வந்து மந்த்லி சொல்றீங்க? மந்த்லி நம்ம 10% எடுத்துடலாங்க. நான் சொல்றது ஓகே. மினிமம். ஆமாமா. ஓகே பிரதர். ஓகே இதுல பிரதர். இன்னொன்னு எனக்கு என்னன்னு அவ்வளோதான். கேட்டீங்கன்னா, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இல்லையா இது ஜாஸ்தி குடுக்குற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா, ம். நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் சில அக்கவுண்ட்ஸ் நான் என் சிஸ்டத்திலேயே நான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஓ! எல்லாமே நான் வந்து வீடியோவா நான் போடுறேன். இன்வெஸ்டர் ஐடி நான் குடுத்துர்றேன். சரிங்களா? ஓ! அது நீங்க ஓகே. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றது 10% தான் சொல்லுவேன். அதுவே அதிகம். ஓகே. அப்படியே ஓகே. சொல்லக்கூடாதுங்க. ஒரு 5% தான் சொல்லணும். இல்லைங்களா?
கொஞ்சம் கம்மி. ஓகே ஓகே பிரதர், எனக்கு டவுட் அவ்வளோதான் பிரதர். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ மற்றவங்களும் இதை தான் நினச்சிருப்பீங்க. அவரே நிறைய இது கொஸ்டின் கேட்டாரு. பரவாயில்ல, நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலும் கேளுங்க. நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக கூட ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. பட் பரவாயில்ல, இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால இதை அப்படியே தூக்கி நான் யூடியூப்லேயே போட்டுறேன், பாருங்க. யூடியூப்ல போடுறேன் அப்படின்னோடனே நீங்க வந்து நம்ம எதுக்குடா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஏதாவது கேட்டு நான் ஏதாவது சொல்லிடுறப்போன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் இருந்தா கேளுங்க. பேசுங்க சார். தமிழ் செல்வன் கந்தசாமி. சார் வணக்கம். வணக்கம் சார். சந்திரன் தமிழ் செல்வனா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். உங்க வாய்ஸே வாய்ஸ் தான், சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். இப்போ ஒரு டவுட். இப்போ நம்ம ஈக்விட்டி அதிகமாக ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ஸ்கேல் அப் ஆகுங்களா சார்? அதாவது மல்டிபிள், அதாவது நம்ம அது புரியுதுங்களா? அதாவது லாட் அதிகமா எடுக்குங்களான்னு கேட்கறது. பர்சன்டேஜ் ஆஃப் அவுட்புட் அதிகமா இப்போ $100 இருக்கும்போது 0.01 லாட் எடுக்குதுன்னா, சப்போஸ் இப்போ ஈக்விட்டி ஒரு $200-300 போனதுக்கு அப்புறம் அது அப்படியே மல்டிபிளாவே நம்ம ஸ்கேல் அப் மாதிரி அதிகமான லாட்டுக்கு நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறது சார். இல்ல, நான் பண்ணல சார். ஆனா பண்ணிடலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது வேணும்னா மாத்திடலாம். பட் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல. இப்போதைக்கு ஒண்ணு என்ன பண்ணிருக்கிறேன்னா, இந்த ஈக்விட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த க்ளோஸ் எவ்ரிதிங் நீங்க போடுறீங்க இல்லைங்களா? இது வந்து பீக் ஈக்விட்டியை கணக்கு பண்ணிக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ 50,000 இருக்கு அப்படின்னா 50,000ல இருந்து 10% கணக்கு பண்ணோம். நாளைக்கு 55,000 போயிருச்சுன்னா 55,000ல இருந்து 10% கணக்கு பண்ணோம். ஓகே சார், ஓகே. பீக் ஈக்விட்டி அது மட்டும் தான் வச்சிருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி லாட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி அது பண்ண, அது என்ன சார் ஒரு சின்ன வேலை தான், மாத்திக்கும். ஓகே சார், ஓகே. அது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் வேணுமா இல்ல இது டாலர் வைஸ் வேணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு இன்புட்ல கொடுத்துடலாம். அதாவது ரவுண்டா எனக்கு $1000 தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த லாட் எடு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துடலாம். இல்லைன்னா பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துடலாம். சரிங்களா சார்? அது பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஒப்பீனியன் சார்? ஓகே தான், பர்சன்டேஜ் வைஸ் தான் பெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $100 இருக்குன்னா 0.02, அப்ப 200க்கு கிராஸ் பண்ணா 0.02, இல்ல மறுபடியும் திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 0.01க்கே மறுபடியும் குறைச்சிடணும். மேல போச்சுன்னா 0.02, 0.03 அப்படி குறைஞ்சதுன்னா குறைய அந்த லாட் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துடணும். அதிகமாச்சுன்னா அதிகமாயிட்டே போற மாதிரிங்க சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். அதெல்லாம் சின்ன சின்ன அப்கிரேட் பண்றதுதான். அது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்ப இதுலயே எனக்கு வந்து இப்ப இது ரன் ஆக எனக்கு நிறைய தோணுது, அடடா இது இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு. ஆனா உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கிறோம் ஸ்டார்டிங்ல இருந்து. ஏகப்பட்ட விஷயங்கள் சார். ஆமா, அது அப்கிரேடுன்னு சொல்றதை விட அது என்னென்னமோ பண்ணிட்டோம். அதனால நான் என்னன்னா இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா வந்து சொல்ல போனா நீங்க அடாப்ட் ஆகணும். நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வரணும், உங்களுக்கு இது ஃபுல்லா புரிஞ்சிடணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார், நான் வந்து வேற மாதிரி நினைச்சேன் சார். அது ஒரு சிலர் கிட்ட பேசும்போதுதான் அதான் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க, எல்லாம் ஆன் பண்ணிட்டு நல்ல இந்த இஏ ப்ளூ இதெல்லாம் வந்துடும். எல்லாம் வந்து சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிட்டுலாம் போயிடுறாங்க. அதுக்கு அவங்க சர்வர்ல போட்டு வச்சிருக்கணும். இல்ல அதான் நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். எனக்கெல்லாம் விபிஎஸ்னா என்னது, இன்ன வரைக்கும் கூட விபிஎஸ்க்கு சில நேரங்கள்ல விபிஎன்னுருவோம் இல்லைங்களா? கரெக்ட் தான். பட் நம்மளோட அந்த அப்கிரேடுக்கு உண்டான அந்த இதை சொல்றேன். ஏன்னா நம்ம ரொம்ப வேகமா அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா புதுசா ஆளுங்க வர வர நம்ம அதை யோசிக்காம, உங்களுக்கு தெரியும் செமி ஆட்டோமேட்டிக்ல இதே தான் இருந்தது, இதே சிஸ்டம் தான் இல்லைங்களா? அதான் சார் நம்ம மேனுவலா பண்றது இப்ப கம்ப்ளீட்டா அதே செமி ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதான் சார். அதை அப்படி வந்து மாத்திட்டேன். ஆனா அது கொஞ்சம் ரொம்ப அவசரமா மாத்துறதுனால எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி வர்றதுக்குள்ள கொஞ்சம் சிக்கலாயிட்டு சிரமமா இருக்கு. அவங்களோட பிக்கப் பண்ணிக்க முடியல, அந்த வேகமா அவங்களோட ஃபாலோ பண்ண முடியாம இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இதுல இன்னும் நான் நிறைய வச்சிருக்கேன் சார். இதுல இன்னும் இப்ப நீங்க சொன்ன அந்த லாட் பாருங்க, அது ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதுல இப்ப ஒருத்தர் பேசினாரு பாருங்க முன்னாடி. இப்ப நான் அதெல்லாம் நான் உட்காந்து பாத்துட்டே தான் இருந்தேன். என்ன இவ்வளவு ட்ரேடு மிஸ் ஆகுது அப்படின்னு. இங்க எல்லாம் பாருங்க, இந்த இடம் எல்லாம் மிஸ் ஆகுது கொஞ்சம் தூரமா. பட் அது சார் அதை நமக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம் சார். நமக்கு சேஃப் முக்கியம், கேபிட்டல் அமௌண்ட் முக்கியம் சார். அதுவே போதுமானதா இருந்தா நீங்க இருக்கிற செட்டப்லயே விட்டுறலாம். ஏன்னா நமக்கு நம்ம அங்கதான் நம்ம வந்து ப்ராப்ளத்துல சிக்கிறது. அங்க ஐயோ இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் தான் வீணா போச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி உள்ள போகும்போது மறுபடியும் ட்ராப்ல போய் மாட்ட ஆரம்பிப்போம். மாட்டுவோம்.
இன்னைக்கு கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து $400 ப்ராஃபிட் விச் நம்ம பேசின அந்த 1% நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ரேடிங் இருக்குது இல்லைங்களா? எனக்கு மணி இங்க 7:30 தான் ஆச்சு. அப்போ ஓகே சார். இன்னைக்கு ட்ரேட் ஆனது பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஒரு 1 hour கழிச்சு கொஞ்சம் இங்க ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சொல்ல போனா ஒரு 3 ஏரியால ட்ரேட் ஆகி வந்து ஒரு 1% கிட்ட வந்துருச்சு. அது இது நான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா இதை விட விட்டுலாம் சார். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் மறுபடியும் ட்ரை பண்ணி நானும் பல விஷயம் பார்த்துங்க சார். நம்ம திருப்திப்படாம மறுபடியும் புதுசா உள்ள போகும்போது மறுபடியும் புது பிரச்சனை ஒண்ணு உண்டு பண்ணிட்டு அது சரி பண்ண அப்படியே புலிவால் மாதிரி நீட்டிகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி ஆகி போயிடுது. ஆமா. அதனாலதான் நான் இந்த வாட்டி விட்டுட்டேன் சார். உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு நம்ம குரூப்ல போட்டிருந்த போது ஒண்ணு சொல்லியிருந்தேன், 90 டேஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று போட்டிருந்தேன். ஆமாங்க சார். இது கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான் சார். இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இது பாட்டில் அப்படியே அதான் சார். அது நம்ம அவர் சார் முன்ன சொன்னவர் வந்து ஓகே சார். அவரு அப்படி பாருல ஓகே தான். பட் அது மாதிரி போகும்போது நம்ம புது பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போறோம் இல்லைங்களா? இப்ப டெய்லி 1% ஓகே, மொராலஸ் 0.8 1.2 அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இன்னைக்கு இப்ப 0.8 இன்னைக்கு டே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, இருந்துட்டு போட்டுமே. நல்லதான், அது நல்லதான். 0.5 பெருசு தான். 0.5 நமக்கு வந்துச்சுன்னா மாசம் 10% ஆச்சு. இப்ப நம்ம நிறைய இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இவ்வளவு கண்டல் வந்து வேஸ்டா போச்சு, ட்ரேட் எடுக்காம போச்சுங்கிறது வந்து நமக்கு ஏதாவது மார்க்கெட் கடல் மாதிரி நமக்கு கிடைச்சு நமக்கு தேவையானாலும் வந்துருச்சுன்னா பேசாம அமைதியா போறதுதான் புத்திசாலித்தனம் மாதிரி. கேட்டா இதுல எல்லாத்தையும் நம்மளே பிடிக்கணும்னு சொல்லி போனா ஆபத்து அதிகமா சந்திக்கிறங்கிற மாதிரி சூழ்நிலை கொண்டு போயிட்டு இல்லைங்களா? கரெக்ட். பாப்போம், ஒன்னொன்னா நோட் பண்ணிக்கிறேன் நானு. பாப்போம், தேவையா இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல பண்ணலாம் சார். இப்போதைக்கு இது இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன். பாப்போம். ஓகே சார். வேற மற்றவங்க பேசணும் பார்ப்போம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜ்குமார் சார். நேற்று நைட்ல இருந்து தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருக்கு சார். கம்மியா வந்தாலும் சேஃப்டியா வந்து போயிட்டு இருக்கு சார். நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆமா நைட் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல சார், அது பண்ணி ஏற்கனவே பண்ணது. அது ஒரு 2 நாள் பண்ணி விட்டுட்டேன்னா நேற்றுக்கு தான் அந்த புது இதை போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் திரும்ப. ஓகே. நீங்க மறுபடியும் நீங்களா மணி ராஜ்குமார் சார் பாத்தீங்களா? இப்பதான். ஓகே. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு என்ன? நல்லா இருக்கு சார். நேற்று நைட்டு வந்து போட்டுட்டு காலையில ஒரு 9:30க்குலாம் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். அதனால அப்போ வந்து ஒர்க் பண்ணல. திருப்பி வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 135 பாயிண்ட் காமிக்குது ப்ராஃபிட். கொஞ்சம் மார்க்கெட் மேல வந்ததுன்னா உங்களுக்கு இன்னைக்கு 200 தாண்டி. ஆமா, மேல வந்ததுனாக்கா அந்த ஃப்ளோட்டிங் வந்து கிளியர் ஆகி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை, நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து செட்டிங்ல வந்து இந்த நைட் கண்டினியூ ஆகணும்னா அந்த கால்ஸ் மாத்திக்கணும், அப்படிதானே சார்? ஆமா சார், மறக்காம. ஏன்னா நான் வந்து எதுவுமே செட்டிங் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் வந்து அப்படியே டிஃபால்ட்டா அப்படியே ஓகே பண்ணி விட்டேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தா நல்லது. நான் நேற்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நியூஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அது வேற எதுவுமே நான் பண்ணல. அது முக்கியமான எதுவும் சேஞ்ச் பண்ற மாதிரி தான். அதுக்குன்னு தனியா செட்டிங்காக தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ ஒன்று முடியும் சார். நிறைய இருக்கு செட்டிங்ஸ். முன்னாடி வெர்ஷன் வந்து இன்னும் நிறைய. ஆமா, அது அடிஷனல் பேஜ் எல்லாம் வாங்கி நீங்க பில் பண்ற அளவுக்கு இருந்தது. அதான் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டீங்க இதுல. அதான் எல்லாத்தையும் முன்னாடியே மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க இதுல. இப்ப அதுல வந்து சார் இந்த பேசிக் லாட்னு சொல்லிட்டு 0.01 போட்டுக்கிறோம். இப்ப அது வந்து 1 2 3 எடுக்குது. அதுவே வந்து நம்ம வந்து 0.2 போட்டாக்கா 248 எடுக்கணும் சார். ஆமா சார், ஆமா. இப்ப நீங்க வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வால்யூமோட ரேஞ்ச் வந்து பாருங்க 0.01 0.2 0.3 போகுது. ஆமா, அப்படிதான். இந்த 0.01 0.2 0.3 ஒரு சீரிஸ், 0.2 4 6ங்கிறது ஒரு சீரிஸ். அப்படி அது இதுலயே அந்த மாதிரி எடுக்குமா சார்? நீங்க 0.2 மாத்துனீங்கன்னா இப்படி போகும். அதான் சொல்றேன், நீங்க 0.2 மாத்துனீங்கன்னா மாத்துனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி போகும். ஆமா. ஆனா நீங்க வந்து இடையில மாத்தினாலும் வந்து அது ப்ராஃபிட் பண்ணும்போது எல்லாத்தையுமே அது ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடும், அப்படிதானே? ஆமா, அது எல்லாம் மொத்தமா கவர் பண்ணவே அது க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்க அதான் அந்த ஈக்விட்டி மட்டும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து மீன மார்ஜின்ல ஸ்டார்ட் பண்றீங்க, 100 200 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா சென்ட்ல நீங்க 10,000 20,000 வச்சிருப்பீங்க. ஆமா, சென்ட்ல வந்து தான் $100 வச்சு பண்றோம். அதெல்லாம் 0.01 தான் வச்சிருக்கோம். அதுல நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நீங்களும் நோட் பண்ணிக்கங்க, மத்தவங்களும் யூஸ் பண்றவங்களும் நோட் பண்ணிக்கங்க. இப்ப 10,000ல இருந்து நீங்க 11,000 போறீங்க தெரியுங்களா?
ஒன்ஸ் அந்த 11,000 சரி சரி. போனோம்னா இந்த இடத்துல நீங்க போயிட்டு லாட்டை வந்து மாத்திருங்க. ஆனா இப்ப அவரு சார் சொன்ன மாதிரி நான் இதை வந்து நான் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துட்றேன் அதை. சரிங்களா? அதாவது வந்து இதை அந்த இருக்கிற இந்த பேலன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதை எடுத்துக்கிற மாதிரி பண்ணலாமா சார்? பண்ண முடியுமா? எடுத்துக்கிற மாதிரி கரெக்ட். அது நான் வந்து பண்ணிடுறேன். ஆனா அது ம். இப்ப இல்ல, ஒரு வாரம் ஆகட்டும் சார். ஏன்னா ஒரு டைம் உட்காந்து சரி நம்ம சரி அதை சரி சரி. பிரிச்சோம்னா அது பிரச்சனையாயிடுது. சரி சரி இப்போதைக்கு சரி. நீங்க என்ன இல்ல பண்ணுங்க. எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிட்டீங்க இதுல. ம். ம். அப்ப இங்க வந்து நீங்க பாயிண்ட் ம். நாட் டூன்னு வச்சுட்டீங்கன்னா போதும். இங்கேயும் மாத்திட்டீங்கன்னா போதும். ம். இப்ப அப்ப ஒரு நம்ம வந்து இன்னொன்னு சொல்றேன். அந்த 10% பாயிண்ட் ஆ, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் அப்புறம். 10% வந்து ஈக்விட்டி வந்து ஏறி நம்ம வந்து 0.2 வச்சுக்கலாமா சார்? அதேதான் சார். இப்ப ஈக்விட்டி ஏறணும்னா பாயிண்ட் நாட் டூ நம்ம வைக்கிறோம். இப்ப 10% ப்ராஃபிட்ல இருந்து திருப்பி ஒருவேளை 10% டிரா டவுன் கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 11,000 போய் திருப்பி 10,000 வந்துட்டோம்னா போய் மறுபடியும் பாயிண்ட் நாட் ஒன்னுக்கு மாத்திருங்க. மாத்தணும். மாத்திருங்க. இது இப்போதைக்கு பண்ணுங்க. அப்புறம் நான் அடுத்த வருஷம்ல ம். அந்த வேலையை நான் பண்ணி கொடுத்தேன். ஆ, ஓகே. சரி 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 சார். ஒன்றும் இப்போ இருக்கிற செட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு சார். ஒன்றும் ஏதாவது இது வந்து உங்களுக்கு ரிஸ்கே கம்மியாக இருக்காது. வாங்க. நீங்க பார்க்க ஆமாம் வேண்டியதெல்லாம் ஆமாம் தான். கம்மி நீங்க ஆமாம் பார்க்க வேண்டியதில்ல. ரெண்டாவது வந்து கட் ஈக்விட்டி பண்ணிட்டா கூட நம்ம வந்து விபிஎஸ் இல்லைன்னா கூட திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சார். மொபைல்ல நீங்க வந்து ஆமாம். பாத்துக்கலாம். பட் விபிஎஸ் இல்லாம பண்ண வேணாம் சார். ஏன்னா இதுல ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல கை வச்சோம்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அது ஏன்னா அது கால்குலேட் பண்ணி கிரிட் தானே சார். கால்குலேட் பண்ணி தான் ஆர்டர் எடுக்கும், போடும், எல்லாம் பண்ணோம். நடுவுல போய் நம்ம ஒரு 4 கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது தொலாவிட்டு இருக்கும். அதுல ஆர்டர்ஸ் வந்து இப்படி சேர்ந்துரும். ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 4500 இருக்கு பாருங்க, மேஜிக் நம்பர். ஆமாம். இதெல்லாம் 451020 இருக்கு பாருங்க. ஏன்னா அது நான் மாத்தினேன். அது கொஞ்சம் மாத்துறதுனால இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படியே நிக்குது. சரி, அதை பாத்துக்கலாம், அது இது பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் நான். சரி சார். அதனால அது பண்ண வேண்டாம். ஓகே சார். சரி சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். சார் இந்த கிரிட்னு என்னங்க சார்? கிரிட் அப்படிங்கிறது இப்ப இந்த இங்க பில்ட் ஆகுது பாருங்க. ஆர்டர் வந்து லெவல் பேஸ்ல 1 2 3ன்னு போகுது இல்லைங்களா? இப்ப நீங்க இங்க லைன் பாக்குறீங்களா, 1 2 3ன்னு அப்படியே வரும். அதுதான் கிரிட்பாங்க. எப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து 4038 இருக்கு. இங்க ஒரு பை எடுக்கும், அடுத்து கீழே வந்தோன்னு ஒரு பை எடுக்கும், அதுக்கு கீழே ஒரு பை எடுக்கும். மூணுமே ஒரு ஒரு கிரிட்டை சேர்ந்தது. அது மூணுமே நெட்டா ப்ராஃபிட் வரும்போது கட் ஆயிரும். அந்த அந்த கிரிட் வந்து க்ளோஸ் ஆயிரும். திருப்பி அடுத்த கிரிட் ஃபார்ம் ஆகும். அப்படி. ஆமா சார், அதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி அது பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது சார். அது இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் பேஸ்டு, அவ்வளவுதான். 1 2 3 எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்றது. ஆனா அது வந்து நம்ம இந்த ஒரு டெக்னிக்கல் உள்ள வச்சிருக்கிறதுனால அது பை எடுக்கும், செல் எடுக்கும், மாறிக்கும். ஒரே மாதிரி வந்து இப்போ சில ஃபிபொனாக்கி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜில ஏறிட்டே இருக்கும், பை எடுத்துக்கிட்டே இருக்கும். இது அந்த மாதிரி எடுக்காது. இது ஒரு ஒரு டைரக்ஷன்ல திரும்பி. ஓகேங்களா? ஓகே. இது எப்படி க்ளோஸ் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க ஹிஸ்டரியிலேயே நீங்க போய் பார்க்கலாம். இந்த சொல்லுங்க இங்க வந்து வந்து நம்ம மாற்ற வேண்டாமா சார்? செட்டிங்ஸ்ல எதுவும் மாற்ற வேணாம் சார். ஒண்ணு ஃபால்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண வேணாம். இல்லை இந்த மார்க்கிங்ல கிரேட்டானு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்குமா? அதெல்லாம் அதை எடுத்துக்கணும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஒண்ணு இதுவுமே நான் நெக்ஸ்ட் ஃபைல்ல இது கொடுத்துட்றேன். இது என்னன்னா நம்ம ஒரு வரியா நம்ம செக் பண்ணோம் சார். இது லாஸ்டா க்ளோஸ் அட் எவ்ரிதிங் வந்து நானே ஃபால்ஸ்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அட்டாச் பண்ணும்போதே இது டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல இருந்ததுன்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். பட் நீங்க இது என்ன பண்ணுங்க, ஒருவேளை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது கூட, ஓகேங்களா, ஒருவேளை திடீர்னு சார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா ரீஅட்டாச் பண்ணும்போது இது ட்ரூன்னு இருக்கும். அதை ஃபால்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. மீதி நிறைய விஷயம் இதுல இந்த இந்த டேஷ்போர்ட்ல ஆட் பண்ணிடுறோம் பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே உங்களுக்கு இந்த டுடே என்ன ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு, ஃப்ளோட்டிங் என்ன, எல்லாம் இதுல வந்துடும். இன்னும் உங்களோட அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம இங்க நிறைய ஆட் பண்ணிடுறோம். நிறைய பண்ணா கன்ஃபர்மேஷன் ஆயிருமேன்னு சொல்லி தான் சிலதெல்லாம் பண்ணாம இருக்கிறேன். மற்றபடி இதுதான் சார். இதுதான் வந்து ஒரு ஒரு இது
இங்க வந்து பாத்தீங்கன்னா G1 டைப் 1 அப்படின்னு இருக்கு. இது வந்து கிரிட் 1 ட்ரேடிங் டைப். அது வந்து சிக்னல் இப்ப செல்லுல இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செல் தான் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, செல் தான் விழுகும். ஆமா. ஓகேங்களா? இப்ப இங்க 6 விழுந்திருக்குது. இப்போ விழுந்த செல் தான். ம். இப்ப இது 3 ஒரு கிரிட்டுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது கிரிட் 1, கிரிட் 2, கிரிட் 3. இது 3 ஒரு செட். இப்ப இந்த 3 வந்து 12, 17ன்னு இருக்குங்க. இது நெட்டா ப்ராஃபிட் வந்தோன்னா கட் ஆகும். இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, அவ்வளவுதான். இது இது சும்மா அப்படியே கண்ணா பின்னான்னு ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி பண்ணணும். இப்ப கிரிட் 2 ட்ரேட் ஆகுமான்னா ஆகாது. அது வந்து சிக்னல் வந்து வெயிட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஒன்றும் இல்லை. அப்புறம் டர்ட்டில் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. அது சிக்னலும் கிடையாது, சிக்னலும் வெயிட் தான். ஸோ நோ இஷ்யூ. இது ஒன்றும் இல்லை, இது ஐடியல் தான். நியூஸ் வந்து ஆன்ல தான் இருக்கு. பட் இப்போதைக்கு அது நியூஸ் எதுவும் இல்லை. அவ்வளோதான் சார். மற்றபடி வேற என்ன இருக்கு? என்னோட வாட்ஸ்அப் டெலிகிராம் தான் இருக்குது. அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாமா சார்? இல்லை சார், இப்போதைக்கு கோல்டு தான். இப்போதைக்கு கோல்டு தான். ஆமா ஆமா. கோல்டு யூரோக்கு கூட செட் ஆகாது. கோல்டு யூரோ கூட அது சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு நான் பண்ணி தரேன் சார். இப்போ இது என்னன்னா, இப்போ இது கோல்டுக்கு சரி ஆயிருச்சு அப்படின்னா டெஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க கோல்டு யூரோ கூட பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரேட்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அதுல வந்து ஸ்ப்ரெட் வந்து 57, அதே ஏயுடி எடுத்தீங்கன்னா 75. இதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். அது பாருங்க, இது எப்படி போகும் பாருங்க. 100, இப்ப இங்க 75, 100 வரைக்கும் போயிட்டு பாருங்க. 80, 150 எல்லாம் போகும். இது வந்து இண்டெக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் கம்மியா தானே சார் இருக்கு. அதுக்கும் ட்ரை பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார். ஒன்னொன்னா பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்ப லாஸ்ட் சார் ஒருத்தர் பிடிசி கேட்டாரு. செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பிடிசி ரெடி சார். பிடிசி வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கோல்டுக்கு எப்படியோ அதே மாதிரி பிடிசிலையும் 1% வரும். சார் சார் பிடிசி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு $17 வந்து ஸ்ப்ரெட் வருது சார். ஆமா, அது மாத்திக்கலாம். அது வந்து பிடிசிக்கு வந்து நம்ம மாத்தி கொடுத்துறோம். ஸ்ப்ரெட் வந்து நம்ம பார்க்கணும், பார்த்து மாத்தணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து 75, 78ன்னு போகுது. இது 150 போகும். அப்படி எல்லாம் 100, 150 போகும்போது ஆர்டர் ரிஜெக்ட் ஆகும். நமக்கு அடுத்த கிரிட் ஆர்டர் எடுக்காது. அது ஒரு சின்ன வேலை பண்ணணும் சார். அதை நான் பண்ணிட்டு, இது நீங்க வந்து யூரோல அப்ளை பண்ணலாம், ஏயுடியில் அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு வந்து கரன்சியும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கரன்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது நல்லதா இருக்கு கரன்சில. அது இன்னொரு அக்கௌண்ட், அது இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரே இதுலயே அந்த ஒரே ஐடியே வந்து எல்லாமே ட்ரேட் எடுக்கணும் சார். எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சோம்னா பண்ணிடலாம். இப்போ இந்த தனித்தனியா நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம ஒரு யூனிவர்சல் ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்ப நீங்க இந்த ஃபைல நீங்க எதுக்கு அட்டாச் பண்ணாலும் அது வரலாம். அந்த ட்ரேட் எடுத்து இண்டெக்ஸுக்கு மட்டும் நான் பாக்குறேன். அது எப்படின்னு இண்டெக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு, இண்டெக்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒரு 5 வருஷம். நல்ல வாலட்டைல போயிட்டு இருக்கு சார். அந்த 100, 30 எல்லாம் கொஞ்சம் நல்ல ஜெர்மன் பார்ட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வாலட்டைல போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, நானே அது 5 வருஷம் ஆச்சு அது பண்ணி. அதனால கோல்டு நல்லா இருக்கு. அது இது வந்து ரைட் டைம் இப்ப வந்து கோல்டு பண்றதுக்கு. இப்ப இண்டெக்ஸ் எல்லாம் ஹைல இருக்கு. திடீர்னு அடிச்சதுன்னா பெரிய ஃபால் வரும். பட் கோல்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிட்ல இருக்கிறனால இவன் இங்கிருந்து மேக்ஸ் இனி 5000, 3000 வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் சான்சஸ் இருக்கு. 20% கீழே போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 3500 வச்சுங்க டவுன் சைடு. ஆமா, அது பிசிக்கலாவே நமக்கு வந்து தெரியும். பாதி வரைக்கும் போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா இண்டெக்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது டேஞ்சர் ஆயிரும். அதுதான் அதே மாதிரி தான் பிட்காயினும். ஆமா, கிரிப்டோ எல்லாமே அப்படிதான் சார். கிரிப்டோ பக்கம் போகாம இருக்கதான் சார் இப்போதைக்கு நல்லது. அது நான் பண்ணிட்டு சொல்றேன் சார். அது ரெடி ஆனா நான் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஈயோட ஃபங்க்ஷன். இதுதான், இது இப்படிதான் எடுக்கும் அப்படிங்கறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.
இது வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன், 2 டிஜிட் புரோக்கர்ல வேலை செய்யும், 3 டிஜிட் புரோக்கர்ல வேலை செய்யாது. அதாவது எக்ஸ்னஸ்ல வேலை செய்யாது. பேசுங்க, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. ஹாய் சார். செந்தில்குமார் மோகன். சொல்லுங்க சார். சார் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும். கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். எனக்கு என்னங்க ப்ராப்ளம்? ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நான் நீங்க இன்ஸ்டால் வாட்ஸ்அப்ல பண்ணும்போது நான் இது சார். நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் இந்த இது அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். நேற்று முந்தானத்தான் அனுப்பிச்சேன். நீங்க அதை வச்சு சொல்றீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல. இப்போ நான் அதை கேட்குறேன் சார். நான் லைவ் பார்த்து இப்போ கேட்குறேன். நான் டெய்லி ஓ, லைவ் அப்படியா? பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஓ, அப்படியா? இல்ல, நீங்க எப்போ வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது இன்னைக்கு நாளைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, சிஸ்டம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ நீங்க தெளிவா இருப்பீங்க. இல்லைன்னா இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஆ ஆ பதறிடுவாங்க. ஏன்னா பொதுவா ஜென்ரலா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து டெமோவில் ஒர்க் ஆகும், லைவ்ல ஒர்க் ஆகாது. ஃப்ரீ கால்ஸ் ஒர்க் ஓகே ஆகும், லைவ்ல ஒர்க் ஆகாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணா நல்லா இருக்கும், திங்கக்கிழமை வேலை செய்யாது. இதெல்லாம் ஒரு ட்ரேடருக்கு நடந்தது தானே, இல்லைங்களா? ஆமாம். அதனால நாளைக்கு இதுவும் நடக்கலாம். நம்மளோட ஆல்கோலையும் நாளைக்கு லாஸ் வரலாம். பட் அந்த லாஸ் அதான் சொல்றேன்ல, இது வந்து கோல்டு மைனர்னு பேர் வச்சதுக்கு காரணமே அதான். இது வந்து டெய்லி ப்ராஃபிட் அக்குமுலேட் ஆகும். இன்னைக்கு லாஸ்னா அந்த லாஸை நாளைக்கு ரெக்கவர் பண்ணும். அப்புறம் அப்படியே அடுத்து 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 ஸ்லோவா இருக்கும் அதோட growth. அதான் நான் சொன்னேன், நீங்க போயிட்டு இந்த ஹிஸ்டரியில ஆல் ஹிஸ்டரியில போயிட்டு இந்த இந்த பிடிஎஃப் ஒன்று வரும் பாருங்க, நல்ல ரிப்போர்ட் இது, இந்த ஓவர்வியூ. இது பாருங்க, இது எல்லாருமே இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிடும். இதை நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே சார். இதுல இருந்து இந்த டிரா டவுனு growth ஸோ எப்படி போகுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சடன் ப்ராஃபிட் வந்ததா, ஒண்ணே ஒண்ணு நான் லாட் எடுத்து நான் ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணேன், அதை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லாம் கூட பாருங்க. ரிஸ்க்ல போய் பாருங்க, எவ்வளவு ரிஸ்க், என்ன டிரா டவுன் என்ன, அதெல்லாம் பாருங்க. இன்னொன்னு இதுவும் சொல்லிடுறேன், என்னங்க இதெல்லாம் கோடு கூட வட்ட வட்டமா இருக்குது, இது என்ன அப்படின்னு புரியலன்னா ஒண்ணும் இல்லை, சிம்பிள். இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாட் ஜிபிடியில கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து என்ன இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட போகுது, இல்லைங்களா? ஓகே ஓகே சார். ஸோ இதாங்க வந்து இதான் நான் கண்டுபிடிச்சது. ஆமாங்க சார். உங்களுதுல முடிஞ்ச அளவு சார் சீக்கிரம் பண்ணுங்க. சரிங்க சரிங்க ப்ரோ, சரிங்க மோகன் ப்ரோ. ஓகே. என்ன சார் யாராவது உங்களுக்கு பேசுனீங்க? செந்தில்குமாருங்களா? ஆமா சார். உங்களுதுல வந்து சார் மேலேயும் கீழே எல்லாம் நடுவுல எல்லாம் நிறைய எடுக்குதுங்க சார். இதே மாதிரி இன்னொன்னு நான் யூசர் ஐடி இது ஒன்று நண்பனுக்கு கொடுத்தானே அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அது வந்து செல் எடுத்துச்சுன்னா 0.01 எடுக்குது செல்லு. அது ஏதாச்சுன்னா அதுக்கு மேல 2 எடுக்குது, 3 எடுக்குது, 4 எடுக்குது. அப்படியே 0.25 வரைக்கும் போச்சு சார். 1000 யூஎஸ்சி வந்தோன்னு அப்படியே கட் ஆகுது சார். அதுவும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதுங்க சார். எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல, அது வந்து என்னன்னா பியூர் மார்க்கிங்கல். நீங்க சொல்ற அந்த அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு எனக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் ரிஸ்க். நீங்க அதுல போயிட்டு லாட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த இந்த ஆல் ஹிஸ்டரியா போயிட்டு வால்யூம்ல கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க இங்கேயே செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல வால்யூம் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அதிகபட்சம் எடுத்த லாட்டே ஒண்ணுதான். ஒரே சமயத்துல எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 லாட் வரைக்கும் போகும். அண்ட் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மல்டிப்ளை எல்லாம் ஆகல. இது வந்து போன மாசம் எடுத்தது. இது எப்படி எடுத்ததுன்னு சொல்லிடுறேன். போன வெர்ஷன்ல வந்து 5 சிக்னல் நான் வச்சிருந்தேன். இது உள்ள வந்து 5 சிக்னல் இருக்கும். அந்த 5 சிக்னலும் செல்லுன்னு வந்தோன்னு என்ன பண்ணிருச்சு, இது ஆர்டர்ஸ் வந்து எடுத்தது. பாத்தீங்கன்னா பாருங்க, 4545 அது வேற ஒண்ணு, 2 செல்ல எடுத்தது. நான் என்ன பண்ணிட்டேன், 5மே செல்லுன்னா அப்ப கண்டிப்பா நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் மேனுவலி நான் ஒண்ணு போட்டேன். நான் பார்த்துட்டு இருந்தவன் நானும் ஒண்ணு போட்டு விட்டேன். ஸோ அதுதான் வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்தது. ஓகேங்களா? க்ளோஸ் டு ஒரு $100 அதுல தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதே நீங்க வந்து இந்த மார்டிங்கல் ஸ்டைல் எடுத்தீங்கன்னா இப்படி ஒண்ணுலாம் இருக்காது. நீங்க போய் பாருங்க, அது 50 லாட் இருக்கும். அதாவது $1,00,000 இருக்கிற அக்கௌண்ட், அது சென்ட்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுல போய் பாத்தீங்கன்னா 50 லாட்டாவது இருக்கும், குறைஞ்சது இருக்கும். அதெல்லாம் எப்பவுமே சேஃப் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே இப்போ அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க,
இந்த லாஸ்ட் எப்ப இருந்து இந்த பீரியட் ஃபுல்லா எடுங்க, மொத்தமாவே மார்க்கெட் ஒரு 250 பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். எப்ப இருந்து 6/23 இருந்து, ஜூன்ல இருந்து. ஜூலை முடிஞ்சாச்சு, இப்ப அடுத்த ஆகஸ்டும் வந்துருச்சு. இப்ப கோல்டு வந்து 250 பாயிண்ட்டுங்கிறது இப்ப நீங்க யோசிச்சுங்க, ஒரு நாள்லயே அவன் ட்ரேட் ஆகுறான். பட் இன்னைக்கு வந்து இப்போ ஸ்பீடு கம்மியா இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும், அதாவது எந்த இண்டிகேட்டர் போட்டாலும் வேலை செய்யும். அப்ப நம்மளுக்கும் ப்ராஃபிட் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பெருசா கம்பேரிட்டிவ்லி நான் சொல்ல முடியாது, மார்டிங்கல் அந்த இடம் நமக்கு நல்லா இருக்கு, ப்ராஃபிட் அது நிறைய கொடுக்குது அப்படின்ட்டு. பட் இது வந்து டோட்டலி டைரக்ஷன் மாறி ஒரு 100 பாயிண்ட் ட்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இது எப்படி ஓகே. அதான் நான் சொன்னேன், நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி இல்ல உங்களுக்கு இப்பவே வந்து அந்த லாட்டு இப்ப நீங்க காமிச்சாங்க இல்லைங்களா, இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளை தவிர்த்து மீதி எல்லாம் எடுத்ததெல்லாம் அதிகபட்சம் 0.21 தான். இது நீங்க நான் ப்ராஃபிட் பண்ணதை லெஸ் பண்ணிருங்க. இப்போ 50,000 இருக்கு, அதுல 10,000 லெஸ் பண்ணிருங்க. 40,000க்கே உங்களுக்கு 0.21 ஒரு பெரிய லாட்டே கிடையாது. அதுவும் 0.21 இது எல்லாம் ஒரே நேரத்துல எல்லாம் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒன்னு எடுக்கும் க்ளோஸ் பண்ணும், ஒன்னு எடுக்கும் க்ளோஸ் பண்ணும். இதுதான் ஒரு அக்கௌண்ட் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லித்தரேன், பாத்துங்க. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லாட்டு நம்ம போடுறோம் கோல்டுல, அது அக்கௌண்ட்டை தாங்குமா அப்படிங்கிறது அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல இல்ல இல்லைங்களா. சரிதான். அப்புறம் இதுல செந்தில்குமார் நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்க வந்தீங்க, கேளுங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணிடுறேன்னு சொன்னேன் சார். ஓ நீங்க தான் சொன்னீங்களா, நான் ஒரு மோகன் சொன்னார் அப்படின்னு நினைச்சேன். ஓகே ஓகே. இல்ல ஹலோ சார். சொல்லுங்க. சார் ஒரு 4 months கூட என்கொயரி பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. சார் ஒரு சுச்சுவேஷன் ஏறியதுனால அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரிங்க. சார் நானும் அதை மெசேஜ் சொல்லி நானும் ஒரு 4-5 years ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கொரோனாவுல இருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்களா, ஓகே. ஆமா சரி, அதான் நானும் சில இது பண்ணியிருக்கேன். அதே ஃபாரெக்ஸ் நமக்கும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன், லாஸும் பண்ணியிருக்கேன். அப்படி அப்படியே மேனுவல் ட்ரேட்னால அது ஒரு இதாவே இல்லை, கேபிட்டலாம் அந்த அளவுக்கு நம்மளால ரீட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு சென்ஸ் அக்கௌண்டே 1 year தான் தெரியும். சும்மா அதை சென்ஸ் அக்கௌண்ட் போட்டு எக்ஸ்னஸ்ல நானே சும்மா அப்பப்போ ஓட்டு அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுவும் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா ஒர்க் போடுறதுனால எதுவுமே பண்ண முடியல. அதான் இது மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். மற்றபடி எல்லாருமே இதெல்லாம் நிறைய சொல்றவங்க எல்லாருமே பாட் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எல்லாருமே சொல்றாங்க. பட் கொஞ்சம் டெப்தா போய் பார்த்தா எதுவுமே வந்து அந்த அளவுக்கு சரியில்லாத மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே தெரிஞ்சிச்சு. ஆமா, நீங்க இந்த 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 இண்டஸ்ட்ரி 95% ஃபெயிலியர்ஸ் வச்சிருக்கிற இண்டஸ்ட்ரி. ஆமா சார், வெறும் அப்படியே ஃபேக்கா சும்மா ஃபிலிம் காட்டி அவங்க மட்டும் தான். கடைசியில எனக்கு இந்த புரிதலே இப்பதான் வந்துச்சு. ஃபாரெக்ஸ் 99% வந்து ட்ரேட் பண்ணி யாருமே சம்பாதிக்கல. ஆமா, சொல்லி தரேன், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லிதான் சம்பாதிச்சிருக்காங்க தான் எனக்கு ரொம்ப இப்பதான் தெரியவே வந்துச்சு. எல்லாருமே இன்னைக்கு நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல அது இந்த ஃபாரெக்ஸ் அது இதுன்னு நம்ம பார்த்து பார்த்து அது இந்த அல்காரிதம் மாறி என்னென்னமோ நேற்று தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கிறாங்க, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் சொல்லி தரேங்கிறாங்க. நம்ம அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஆமா, இப்ப நீங்க சொல்றீங்க கொரோனால இருந்து என்ன நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா வந்து பிகினிங்ல எல்லாம் வந்து ஃபீஸ் வாங்காம தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆமாமா சார், யூடியூப்லயே நிறைய வியூ போடுறீங்க. சேனல் கூட உங்களுக்கு ஒண்ணு இதாயிருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, பழைய சேனல் ஒண்ணு. இல்ல அது இன்ஸ்டாகிராம் தான் பிளாக் ஆச்சு, யூடியூப் வந்து நேம் தான் மாத்திட்டேன் நான். அப்புறம் ஃபாரெக்ஸ் பண்றோம்னா அதாங்க என்ன தெரியுமா, நீங்க வந்து சண்டைன்னா சட்டை கிளியங்கிறதுல தயாரா இருந்துங்க. அதாவது முதல்ல ட்ரேடிங் வரீங்க அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பிரச்சனை என்ன, லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை தான். பணம் இல்லைன்னாலே எல்லாமே இப்போ வந்துடும் இல்லைங்களா, 99 பிரச்சனை கூட வந்துடும் இல்லைங்களா. அதுலயும் நீங்க ஃபாரெக்ஸ் பண்றீங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க, அதுலயும் நீங்க இன்னொருத்தருக்கு பண்ணி தரீங்கும் போது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, இவன் மோசமானவங்களே முக்கியமானவங்கிற மாதிரி பிரச்சனைகள்லயே நம்ம வந்து இருந்த ஒரு ஆளு.
அப்போ ரொம்ப ஈஸியா நம்ம மார்க்கெட்ல அது இன்னொன்னு நம்ம பண்றதும் ஃப்ரீ கிளாஸ். 50,000 வாங்கிட்டு எதுக்கு நீ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணால அப்ப நமக்கு அதான் நம்ம மிளகா பொடி கொட்டிட்டு வந்த மாதிரி நம்மளே பிரச்சனையை வீடு வரைக்கும் இழுத்து வந்துட்டோம். அப்ப நம்மள ஈஸியா அடிக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியால யாரை வேணா போட்டு அடிக்கலாம். அவங்கள எனக்கு பிடிக்கலன்னா அவங்கள போட்டு அந்த இதுன்னு பேச வேண்டியதான் இல்லையா? பட் அதெல்லாம் நம்ம வந்து கடந்து ஆமா வந்து ஆமா நான் சொன்னது என்னன்னா ட்ரேடிங்ல சம்பாதிக்கணும்னா நீங்க கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்கை மட்டுமே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட சூழ்நிலை ஃபினான்ஷியலி நான் ரொம்ப இதானனால இப்ப சரி ஓகே கொஞ்சம் முன்னாடி கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். அது நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பழைய ஆட்களுக்கு தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் லேட்டரா வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது என்னன்னா இப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா இந்த 5 ஸ்ட்ராட்டஜி 6 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அது இப்பவும் சொல்லி தரலாம். ஆனா அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் அது உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். டிசிப்ளின் வந்து ஒரு மாசம் தாண்டா ஓகே இது செட் ஆகல அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போவோம். அது ஒரு 2 மாசம் பண்ணுவோம். இன்னும் அதுல ப்ராஃபிட்டே வரல. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு போவோம். இவரு வந்து ஒரு கோல்டன் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட மாட்டாரா? அடுத்து இந்த பேஜ் போய் இப்படி ஏதோ உண்மையிலே என் மைண்டுமே இப்படி ஒரு 2 இயர்ஸ் அப்படி தவிர்த்து இருக்கோசரம் டிசிப்ளினா இல்ல ஒரு 5 மாசம் உட்காந்து இதே ஃபாலோ பண்ணான்னு தோண மாட்டிருக்கு. அந்த டக்குன்ற அடுத்த மாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாரிச்சிட மாட்டோம். அதுதான் எனக்கு தோணுது. அது எனக்கு ரொம்ப நாளா அது இருக்குங்க. அது என்னன்னா இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லிதான் எனக்கு பிரச்சனையா வந்தது. அதாவது என்னன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. நீங்க நம்ம ஜெனரலா இப்ப யாராவது கேட்கும்போது ஃபுல் டைம் ட்ரேடர் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் பாங்க. ஆனா நீங்க வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு இப்ப நீங்க டாக்டர் வக்கீல் இதெல்லாம் ப்ரொஃபஷனல். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா நீ போய் டாக்டருக்கு படின்னு யாரும் சொல்றது இல்ல இல்லையா? போய் வக்கீலுக்கு படிச்சுக்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனா ட்ரேடிங் எனக்கு தெரியலன்னா மட்டும் நீயே கத்துக்க அப்படிங்கிறாங்க. வரக்கூடாது அது ஃபியூச்சர்ல மாறணும் அப்படின்ட்டு இருந்தா அதாவது யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் வந்து கைட் பண்ணணும். அது நான் சொல்றது ப்ரொஃபஷனல். அதாவது வேலை இல்லாம நான் சொல்லித்தர அந்த ஜோனுக்குள்ள போவேன். ஒரு ஒரு நல்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஒரு வருஷம் ட்ரேட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரியாவது சொல்றேன். அது ஆனா நல்லபடியா ஆளுக வருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஏஐ வந்து அது கரெக்டா எனக்கு வந்து அது இப்ப என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் வெளியே சொல்லாமே இருந்தேன். நீங்க என் வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்கோவை நானே ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்ப அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுங்க இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட சொல்லணும். அந்த ஃபார்முலாவை நீங்க ஃபுல்லா உள்வாங்கி தான் எனக்கு நீங்க கோடிங் பண்ணி தருவீங்க. கரெக்டுங்களா? எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாதனால அது வேணாம் அப்படின்ட்டு அது என்ன வேணா நடக்கும். பட் இப்ப என்னைக்கு நானே எழுதி எல்லாம் நம்மளே பண்ண முடியும்டா அது இந்த ஏஐ சப்போர்ட்ல பண்ண முடியும் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதுவும் கண்ணெதிர பாக்குறேன்ல இப்ப அந்த நான் லைவ் அக்கௌண்ட்ல நான் பாக்குறேன். இது நீங்க சென்ட் அக்கௌண்ட் தானே அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அதுக்கு தெரியுமா இது சென்ட் என்ன என்னங்க? இல்ல சார் நமக்கு $10 இருந்தா ஒரு எல்லாமே நமக்கு டாலர் நமக்கு அமௌண்ட் தானே சின்னது பெருசா. ஆல்கோவும் சரி இந்த கம்ப்யூட்டருக்கு இது என்ன இப்ப 49,000 தெரியுமா என்ன? அதுக்கு பெரிய காசு வச்சிருக்காரு சின்ன காசு வச்சிருக்காரு அதுக்கு டிஜிட் தானே 50,000 10,000 அப்படின்னு. நம்ம ஃபார்முலா இதுல ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்தேன். ஒரு நல்ல ஒர்க் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு அது போயிட்டு இருக்குது. அதான் நான் வச்சிருக்கிற 300 தான் நான் இப்ப ஒரு கவுண்ட் வச்சிருக்கிறேன். அதாவது என்னன்னா 300 பேத்துக்கு ஆல்கோ நம்ம வந்து இது பண்ணிட்டு எனக்கு ஒரு கேபிட்டல் வந்துருச்சு. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்ப இங்க நீங்க பாக்குற ஒரு நம்பர் வந்து எனக்கு யூஎஸ்டில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10-20,000 வந்துட்டா கூட நான் இந்த ஆல்கோ செல்லிங் கிளாஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சாம உட்காந்து என்னோட ட்ரேடிங் ஏதாவது லைவ்ல போட்டு விட்டுட்டு அதுல ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ வருதா வருத்தம் அப்புறம் நம்ம வந்து ஃபுல் டைம் விளாகர் ஆயிரலாம் தான் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. அங்க போனேன் இங்க போனேன் பண்ண தின்ன இல்லைங்களா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் ஒரு இது வச்சிருக்கிறேன். இப்ப நாங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு 100 பேர்னு ஸ்டார்ட் பண்ணோம். பரவாயில்ல ஒரு 100-120 பேர் வந்துட்டோம். அதுல ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம இதுலயே இருக்கிறாங்கல்ல ஒரு சிலர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி நாங்க வந்து நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து டெய்லி ஓடும் இந்த கம்யூனிட்டி மீட்டிங். முதல்ல வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் வச்சிருந்தேன். பட் இப்போ வந்து நான் அதை மாத்திட்டேன். டெய்லி வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம இந்த காமன் மீட்டிங் வந்து நம்ம மந்த்லி அதான் ஃபர்ஸ்ட் டே நம்ம வச்சிடலாம். ஓகே சார் ஓகே. இப்போ இதுல இது எப்படி மந்த்லி ஏதாச்சும் உங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டே இருக்குமா சார் உங்களோட இது வந்து இல்ல நம்மளா பார்த்து பண்றது தானா?
நம்ம பண்றதுதான். இப்ப ஒரு சார் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு பாருங்க, இந்த லாட் அதுவே மாறுற மாதிரி வைங்க அப்படின்னாரு. ஆமா 0.0201. அது அப்கிரேட் ஏதோ ஒன்று இருக்குங்க. திடீர்னு நம்ம ஒன்று தோணும், நம்ம சரி ஓகே இது இப்படி பண்ணிடலாம், இது நல்லா இருக்கு அந்த மாதிரி. அது வந்து இப்போ நீங்க வந்து ட்ரேடிங்க்கு இது மட்டும் கிடையாது, அதாவது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறது அப்படின்ட்டு கிடையாது, மற்ற ஃபீச்சர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே நீங்க பாக்குறீங்க, டேஷ்போர்ட்ல பாக்குறீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆட் பண்றதோ அந்த மாதிரி அப்கிரேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒன்றும் நீங்க அதுக்கெல்லாம் தனியெல்லாம் காசெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதை சொன்னீங்க, அதை மெசேஜ்லேயே சொல்லியிருந்தீங்க, லைஃப் டைம் இது ஒன் டைம் ஃபீஸ் சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. இன்னும் சொல்ல போனாங்க, நான் வந்து ஒரு இஏ தான் நான் வித்தேன். 15,000 ரூபான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் கொடுத்தேன். இந்த இப்ப பேசினார்ல அவரெல்லாம் வந்து தமிழ் செல்வன், அவரு சந்திரன் தமிழ் செல்வன் கேட்ட பாருங்க, இருக்காருன்னு நினைக்கிறேன், மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்காரு. அவரு இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் 50 பேர்த்துக்கு நான் கொடுத்த இது வந்து 15,000 ரூபான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10 12 கொடுத்தாச்சு. மத்த இதுவும் நான் பண்ணேன். அதாவது சில இஎஸ் ஈக்விட்டி கார்டு, அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனா நீங்க பேசும்போது எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வருது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, சார் கரெக்டா போய் பை பண்ணா செல் ஆகுது, நான் போய் செல் பண்ணா பை ஆகுது, அது நான் ஒரு தடவை 2 தடவை பார்த்து பண்ணா பரவாயில்ல சார், நான் 100 பை எடுத்தா அந்த 100மே செல் ஆகுது சார் அப்படின்னாரு. ரொம்ப வருத்தப்பட்டு உண்மையா ஃபீலிங்கோட சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், சரி சார் உங்களுக்கு ஒரு தீர்வு நான் சொல்றேன்னு சொல்லி அவருக்கு ஒரு இஏ ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன். சும்மா அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்தாரு, அவரு ஒரு இஏ வாங்கினாரு, அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தேன். என்னன்னா அவரே போய் இங்க பையின்னு போட்டாருன்னா, ஓகேங்களா, இங்க பையின்னு போட்டாருன்னா ஆர்டர் வந்து இங்க செல் ஆயிரும், அது கன்வெர்ட் ஆயிரும். அப்படின்னாவது ப்ராஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவரு ஆமா ஆமா அது பண்ணுங்க சார் அப்படின்னா, ஆனா உண்மையாவே அவரு சார் அது கரெக்டா இருக்கு சார், ஆனா இதை நீங்க என்கிட்ட சொல்லாம கொடுத்துருக்கணும், இப்படி மாறும்னு நீங்க சொல்லாம இது சூப்பர் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் சார், நானும் அது பண்ணிருப்பேன். ஏன்னா திருப்பி அவரோட மைண்டு வேற மாதிரி மாறுது. அதாவது அவருக்கு வந்து இப்போ மைண்டு தான் பிரச்சனை. அந்த மாதிரி பண்ணுங்க நிறைய. இந்த கம்யூனிட்டி எல்லாமே சிங்கிள் ஒரே செட் ஆஃப் இது யூஸ் பண்றீங்களா, ஒரே ஸ்ட்ராட்டஜி கொண்டதுக்கான சார் இது எல்லாமே இப்ப இந்த ட்ரேட் ஆன்கோயிங் எல்லாமே? ஆமா இப்ப நான் வந்து அதான் சொன்னேன், ஒரு வாரமா நாங்க வந்து மீட்டிங் டெய்லி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுல நான் என்ன பண்ணேன்னா, இந்த கோல்டு மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வெர்ஷன், 6வது வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஏ பண்ணிட்டேன். இந்த இஏ தான் நம்ம எல்லாரும் நீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க பேசி பண்ணிட்டு இருக்கோம். பட் முதல்ல எல்லாம் நாங்க வந்து நிறைய செமி ஆட்டோமேட்டட்ல பண்ணோம். அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வேற கேட்பாங்க, அதெல்லாம் நாங்க மாத்தி கொடுப்போம். அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் ரிசல்ட். ஓகே ஓகே ஓகே. பட் இப்ப வந்து என்னன்னா, இந்த இஏ தான் நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணணும். இப்போ சார் ஒருத்தர் பேசினார் பாருங்க, ராஜ்குமார்னு சொல்லிட்டு, அவர் சொன்னார் $100 எனக்கு அவரோட மார்ஜினுக்கும் இப்ப என்னோட மார்ஜினுக்கும் லாட் சைஸ்க்கும் போட்டோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் ஃப்ரைடே நாங்க பேசும்போதும் மினிமம் நான் வரனா எவ்வளவு சார் ரேட் வரும் இப்ப டாலர்ல கணக்கு பண்ணா? $100 சேஃபா பண்ணலாம். $100 ஓகே, ஒரு 9000 சம்திங். ஓகே சார். இதோட செட்டப் காஸ்ட், டோட்டல் செட்டப் காஸ்ட் வந்து $400 வச்சு ஒரு 40,000 ரூபாய் க்ளோஸ் டு. இந்த 40,000 ரூபாயில நீங்க வந்து $300 வந்து நம்மளோட ஆல்கோவோட ஃபீஸ். இப்ப நீங்க $100 சென்டா நீங்க போட்டீங்கன்னா 10,000 சென்ட் வந்துடும். சரிங்களா? இதுல இருந்து உங்களோட மேக்சிமம் டார்கெட் நான் சொல்றேன் பாருங்க, இது நல்லா, இது எல்லாத்துக்குமே நான் கூட சொல்றேன். இந்த மேக்சிமம் நீங்க என்ன பண்ணுங்க, $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த $1,00,000 எவ்வளவு? $1000. சரிங்களா? அப்ப நம்ம கையில 1,00,000 சென்ட் வந்துடும் ஈக்விட்டியில. அது நீங்க எப்ப பண்ணுங்க, உடனே நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாம் கிடையாது. 10,000 என்னைக்கு 12,000 ஆகுதோ, உங்களோட 10,000 சென்ட்டுங்கிறது எப்ப 12,000 சென்ட் ஆகுதோ அப்போ இன்னொரு 10,000 ஆட் பண்ணுங்க. அப்புறம் அதோட குரோத் பாருங்க. 1 மாசம் எடுத்துங்க, 2 மாசம் எடுத்துங்க, ஒரு 4 மாசம் 6 மாசம் வச்சுங்க. சரி ஓகே நம்ம இனி வந்து பண்ணலாம். அதுலயே உங்களுக்கு ஒரு 10,000-20,000 ப்ராஃபிட்டும் வந்துடும் அதுக்குள்ள. அதுல நீங்க வந்து ஒரு கான்பிடென்ட் ஆயிட்டு நீங்க பண்ணுங்க. பிளஸ் நானும் சில கைடன்ஸ் நான் கொடுப்பேன், இந்த நேரத்துல இது செய்யுங்க, இந்த நேரத்துல அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த இதோட ஏன்னா நீங்க இன்னொன்னு ஃபாரெக்ஸ் பண்றீங்க, இந்தியால இருந்து பண்றீங்க, $1,00,000 மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. நாளைக்கு ஒரு வேலை திடீர்னு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு,
போனா அந்த 1 லட்சத்தோட போட்டுன்னு விட்டுருங்க. எதுக்கு லைஃப் டைம் ரிஸ்க் எடுக்கிறீங்க? போயிட்டு நான் 10 லட்சம் போட்டேன், அதை பண்ணேன், கிளாஸுக்கு போனேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு. அதெல்லாம் வேணாம், விடுங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு, இந்த ஆல்கோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், என்னங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்ப $100 ஆல்கோக்கு $300 அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க $300 கட்டி இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாம் அப்கிரேட் எல்லாம் நான் பண்ணி தரேன். பிளஸ் உங்களுக்கு வேற ஏதாவது இஏ வேணும்னா கூட சொல்லுங்க. அதுக்காக டெய்லி ஒரு இஏ கேட்காதீங்க, இல்லையா? உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்லைங்க இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னா தாராளமா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அதே மாதிரி வெளியில இருந்து இந்த நீங்க கொடுக்கறதெல்லாம் நான் வாங்கி எதுவும் மாத்திட்டுலாம் இருக்க மாட்டேன். மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மார்ட்டிங் எல்லாம் இதெல்லாம் 1800 வந்த ஸ்ட்ராட்டஜிங்க, இந்த மார்ட்டிங் இல்லைங்க. இதுதான் எங்களோட இது. நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது சொல்ல போனா பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி மார்ச்ல இருந்து நிறைய பண்ணோம், ப்ராஃபிட்டும் பண்ணோம். 40% 50% பண்ணாரு நம்ம இல்ல, நம்ம ஆல்கோல பழசு அது. ஓகேங்களா? ஆனா அதுல எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஏன் நான் இப்ப சமீபமா கூட ஒரு சசிகுமார்னு சொல்லிட்டு ஒரு சசிதரன் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேன். அது நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. $100 $200 ஆச்சு. அப்புறம் அது வாஷ் அவுட்டும் ஆச்சு. ஏன்னா அதுல ஸ்டாப் லாஸ் வந்து பெருசு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஓகே சார். ஓகே 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 சார். தேங்க்யூ சார். நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா சார் இது பண்ணி. ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகே. இன்கால்ல ஒருத்தர் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இஏ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரன் பண்ணணும் சிஸ்டம் ஆன்லயே இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா இருக்கணுமா. இப்போ வந்து நீங்க வீட்டில் லேப்டாப் வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை கரண்ட் 24 மணி நேரம் 5 நாளுக்கு இருக்கணும். அதே மாதிரி நெட்டு பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படின்னா நீங்க வீட்டில் வந்து ஆல்கோ ரன் பண்ணுங்க. இல்லைங்க வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு எங்களுக்கு வந்து ஃபிளிக்கரிங் இருக்கும், நெட்டு பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை. ஓகேங்களா? அது கண்டிப்பா இந்தியாவில், அது நம்ம தமிழ்நாட்டில் அது இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுங்க, விபிஎஸ் போயிருங்க. அந்த விபிஎஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் வந்து MT5லயே நீங்கள் விபிஎஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு $1000 போட்டிங்கன்னா ஃப்ரீயாக வரும். ஒரு சில இது வந்து $10 $15 இருக்கு. இன்னும் ஒரு சிலது வந்து சென்னையில் கொடுக்குறாங்க 1000 500 அந்த மாதிரிலாம். ஆனால் அது பார்த்துங்க, குறைஞ்சது ஒரு 1000க்கு எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். விபிஎஸ் காஸ்ட் தனியா, அதாவது நீங்க $10,000 வச்சு பண்றீங்கன்னா வர ப்ராஃபிட் விபிஎஸ்க்கே போயிடும். அப்ப நீங்க அதை பார்த்துக்கீங்க. ஓகேங்களா? மொபைல்ல கனெக்ட் பண்ணி இது பண்ணலாமா சார்? ஒன்லி சிஸ்டம் இது மட்டும் தானா? இல்ல, நீங்க மொபைல்ல நீங்க பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நீங்க சிஸ்டம் இந்த மாதிரி பின்னாடி ஒண்ணு ஓடிட்டு இருக்கும், அதை நீங்க வந்து இப்ப வெளியே போனீங்களா மொபைல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆனா இப்ப வீட்டுல லேப்டாப்போ சிஸ்டமோ இருந்தா நம்ம எந்நேரமும் அது ஆன்லைன் இதாகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஆமா ஆமா. இப்போ ஒரு சிலர் ஃப்ரீ விபிஎஸ் கொடுக்குறாங்க, அது பாருங்க. இப்போ இந்த அமேசான்ல கொடுக்குறாங்க, கூகுளும் கொடுக்குது. கூகுள் 1 வருஷம் கொடுக்குது. ஆனா அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா கான்ஃபிகர் வந்து பண்றது கரெக்டா பண்ணணும். நம்ம சார் ஒருத்தர் வந்து அப்படிதான் பண்ணி அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நிறைய அது யூசேஜ் ஆகி பில்லு 4000 5000 வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஃப்ரீ கிரெடிட்டை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்க சும்மா பாருங்க, இருக்கு. ஒரே ஒரு MT5 இப்ப இந்த MT5 ரன் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு பிசி ஓகே, அதாவது ஒரு பேசிக்கான விபிஎஸ் போதும். இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து பண்றோம்னா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் வாங்கி, ஓகேங்களா, மாசம் ஒரு 2000 3000 செலவு பண்ணி அதுல ஒரு 5000 போட்டுங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். விபிஎஸ் வந்து சார், அது எப்படி சார், அது ஃபுல் சிஸ்டமுக்கும் அது விபிஎஸ் ஒர்க் ஆகுமா, இல்ல ஒரு ஒரு ஐடிக்கு மட்டும் ஒர்க் ஆகுமா, இல்ல வந்து அதுல இப்போ வந்து இப்போ விடி மார்க்கெட்ல ஒரு 5 ஐடி லாயின் பண்ணிருக்கேன்னா அந்த 5க்குமே ஒர்க் ஆகுமா சார் அது விபிஎஸ் ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணோம்னா? 5 தான் வேலை செய்யாது சார். 5 வேலை செய்யணும் சிஸ்டம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தாங்கணும். இல்ல இப்ப நார்மலா நான் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 ஐடி வந்து லாயின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து விபிஎஸ் போட்டால் அந்த 5லையுமே வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை ஒன்று வந்து வாண்டேஜ் போட்டிருக்கோம், ஒன்று வந்து விடி மார்க்கெட் போட்டிருக்கோம், அது வந்து சிஸ்டம்காக ஒரு விபிஎஸ்ஸா, இல்லை அது ஒரு ஐடி ஒரு அக்கௌண்ட்டுக்காக உள்ள விபிஎஸ்ஸா?
சார் அதான் இப்போ ஒரு கரெக்டா அவர் கேட்டிருந்தாரு. இவரு நம்ம டாக்டிஷியன் மெசேஜும் கொடுத்திருக்காரு. விபிஎஸ்னா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் சிஸ்டம் ஆமா அப்படின்றது. ஆமா இப்போ என்னன்னா ஆ ஆ நீங்க வந்து ஒரு 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 சிஸ்டத்தை நீங்க வந்து எடுத்துடுறீங்க சார். நம்ம கையில ஆ சிஸ்டம் இல்லை ஆனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஆ இப்ப அந்த சிஸ்டத்துக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. எப்படி இருந்தாலும் இப்ப கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா மொபைல் ஆமா வாங்கினா 2 GB ஹார்ட் டிஸ்க் ம் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்க, என்ன இன்பில்ட் ஆ ஸ்டோரேஜ். அது ம் மாதிரி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. இப்ப அந்த ம் சிஸ்டத்துல நீங்க என்ன வேணா செய்யலாம். என்ன வேணா செய்யலாம் மீன்ஸ் நீங்க ஆ 5 MT5 போடுங்க, என்ன வேணா வைங்க. அதுதான் கேட்டேன். அதுதான் படம் டவுட். பார்க்கணும்னா படம் பாருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஆ நீங்க இழுப்புக்கு அது வரணுமே. ஆமா 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 அது 1 GB இருக்கும். சில இதெல்லாம் 1 GB 2 GB இருக்கும். அது பேசிக் சிஸ்டம் அப்படிதான் இருக்கும். 2 GB இருக்கும். ம் நீங்க போயிட்டு குரோம கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு போய் வீட்டுல என்ன சொல்றது, துணி இனி துவைக்கணும், பால்லாம் வச்சிருந்தீங்க, அரிசி கிரிசி எல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்டு கூட வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குரோம் வந்து அப்படியே வந்து நிக்கும். ம் சரிங்களா? இதுல எல்லாம் நீங்க 5 இப்ப விடி மார்க்கெட் வேண்டேஜ் எல்லாம் போட்டீங்கன்னா கஷ்டம் சார். சரி சரி ம் புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் எனக்கு வந்து 2 போடலாம். ஒரு 1500க்கு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ சென்னையில ஒருத்தர் தராரு. ஒரு ஆ 2 MT5 போடலாம். ஆ அதுலயும் ஒண்ணு இருக்கு. நீங்க 2 MT5 போட்டு ம் ரெண்டுலயும் ஒரு ஒரு கோல்டு, இதுல ஒரு கோல்டு அதுல ஒரு கோல்டு ஓடணும். அவ்வளவுதான் சார்ட். ஆ ஆ நீங்க கோல்டு பிடிசி இண்டெக்ஸ் அது இதுன்னு ஆ போட்டீங்கன்னா அவ்வளவுதான் சார். டோட்டலா ஸ்ட்ரக் ஆகி நின்றும். அது அப்புறம் மாட்டிக்கும். சரி சரி இத்தனை வருஷமா ஃபாரக்ஸ்ல இருக்கும். ஆனால் அந்த விபிஎஸ்ன்னு கேள்வி தான் படுற மொழி இது வரைக்கும் தான் யூஸ் பண்ணி இது வரைக்கும் பார்க்கல. ரொம்ப சிம்பிள் தான் சார். எல்லாமே பெருசா தெரியுது. எல்லாமே நமக்கு தெரியாத வரைக்கும் தான் பெருசு. ஆமா ஆமா ஏன்னா இப்போ ஆல்ஃபாவில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது சொல்றேங்க, வரைக்கும் அந்த நீங்க உட்கார்ந்து அதுவும் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜில இன்னைக்கு எல்லாம் இந்த எல்லாம் ஆமா அந்த ஆமா ஏஐ ஆமா வச்சுட்டு நீங்க என்ன அதே சொல்லுது இல்லை. இப்ப உங்களுக்கு டைப் பண்ற கஷ்டமா இருந்தா கூட மைக்கை பிடிச்சிட்டு நீங்க பேசுனீங்கன்னா சொல்லுறது. விபிஎஸ்னா என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா ஆமா இதுலயும் ஆமா நமக்கு ஒரு ஆமா ஆமா அக்சென்ட் வந்துட்டான் இல்லைங்க. ஆமா 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 5 வருஷத்துக்கு இப்படி மாறும்லைங்க. இதுவா இருக்குல்ல. பண்ணுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலன்னா கேளுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆல்பால இருந்து நம்மளும் நம்ம கனெக்டர்ல இருக்கிறோம். ஆமா 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 போயிட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டு நம்மளை விடல, நானும் மார்க்கெட்டை விடல. ஆமா ஆமா எவ்வளோ வந்து கேண்டில் ஸ்டிக்லாம் வந்து எவ்வளோ வீடியோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சதோட சரி, ஒன்றும் பார்க்கல. நீங்கள் சொன்னீங்களே நீங்களே வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துலேயும் முடியாது. அந்த உங்கள் வீடியோ எல்லாம் அந்த கேண்டில் ஸ்டிக் வீடியோலாம் அந்த செய்தியெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சதோட சரி, அந்த பக்கமே போல அதுக்கப்புறம். அந்த மாதிரி தான் நமக்கு எங்கேருந்து அதை போய் உள்ள டீப்பாக பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இல்ல அது கரெக்ட் தான் சார். அது வந்து எப்படின்னா இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்ததான் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வேற. நான் இந்த ஃபீல்டுல 20 வருஷமா இருக்கேன். கரெக்டா 10 வருஷம் இந்தியன் மார்க்கெட்டு. இப்ப இந்த 2026 16ல வந்தேன். இந்த 26 ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. எல்லாத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்னு நீங்க வந்து சொல்லலாம், நம்ம 20 வருஷம் அப்படிங்கறதுல வந்து தோத்தாலும் நம்ம இந்த ஃபீல்டுல நான் இருக்கிறேன். அதாவது நான் உள்ள வரும்போது என் கூட வந்தவங்க எவனுமே இப்ப இல்ல. அதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல, ஒருத்தர் வந்து சொன்னாரு, அதாவது வந்து நான் வந்து வாங்கினா செல் ஆகுது, வித்தா பை ஆகுதுன்னு. நான் அதான் நினைச்சுக்கிட்டேன். 27 வருஷமா அந்த மார்க்கெட்ல இந்த ட்ரேடிங்ல இருக்கும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கே அதுதான் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அது அப்படிதான் இருக்கும். கரெக்டா ஸ்டாப் லாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் அடிப்போம். நம்ம வச்சுக்கிறதே $35 வச்சு ஒரு லாட் எடுத்திருப்பான் கோல்டு. அன்னைக்கு அது கோல்டோட மூவ்மெண்ட்டே 35 பாயிண்ட் இருக்கு. அதுலயும் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்திருப்பான். கரெக்டா வந்து அந்த பச்சை மேல ஏறிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து அது வாங்கணும்னு தோணுது. கரெக்டா வாங்கி முடிஞ்சா அந்த கேண்டு எண்டில் அவ்வளவுதான். அந்த பச்சை கேண்டு எண்டு அவ்வளவுதான். அப்படி என்னடா இல்லாதமா இருக்கீங்களாடா? ஏன் $35 தான் நீங்க எல்லாம் பொழப்பு நடத்தணுமாங்கிற மாதிரிதான் இருக்கும் நமக்கு இல்லைங்களா? அப்படி என்ன அப்படி வடிவேலு கேட்டாங்க. அப்படி என்ன செய்வான் என் கட்சிக்காரன்? இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. ஆமா. இல்ல இதுல திருப்தியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த $30 $50 $100 அந்த லாஸ் ஆன பின்னாடி மறுபடியும் கீழே போயிட்டா நமக்கு திருப்தியா இருக்கும். 500 பாயிண்ட் அடிச்சிருச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? பரவாயில்ல, நம்ம 100 அப்படின்னு இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற அந்த ஒரு இது என்னன்னு கேளுங்க, நம்ம மார்ஜின் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். நீங்க ஒரு $10 சேர்த்து வச்சிருந்தா ரீசெண்டா வந்து கிரிப்டோல ஒரு கிராஷ் நடந்துச்சு ஏப்ரல் மாசம். கரெக்டா ஒரு $300 வந்து நைட்டோட லிக்விடிட்டி கரெக்டா வந்து அடிச்சு காலைல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து பாதி வந்து
கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு இப்படி கிளம்புறேன். அந்த கிராஷ் ஆச்சு இடையில. ஆமாம் ஃபுல்லாக வந்து லிக்விடி பண்ணி 0 பண்ணிட்டு அப்படியே ஒரு பர்சன் வந்து அப்படியே மேலே கொண்டு வந்து மறுநாள் நிப்பாட்டினான். நிறைய பேர் அதில் வந்து பினான்ஸே வந்து இது ஃபண்டு கொடுத்தான். அப்போ 50% போனஸ் கொடுத்தான். அது எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அதில். ஆமாம், அந்த மாதிரியும் ஆயிருக்கு. பார்த்தேன். எனக்கு இப்போ மாதிரி நான் இதுல ஓகே. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ட்ரேடு தான் நான் ஒரு 1 இயரா நான் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா. அதனால அந்த இது எனக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சு. அதை அப்படியே நான் வந்து மாத்திட்டேன். அந்த இது ஒன்று பண்ணீங்களா அந்த ஆப்? அது என்ன சார்? அது அப்படியே ஆக்டிவ் இல்லாமல் இருக்கு சார். அந்த டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அது பண்ணோம் சார். இந்த இது முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இது ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதாவது ஆல்கோவுக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம மாசம் ஒரு தடவை வேலை செஞ்சா போதும் அப்படிங்கும்போது நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சரி சரி. அதான் அந்த ஆல்கோ ட்ரேடருக்காக ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு இது பண்ணுங்க. அது பண்ணிடலாம் சார். அந்த அந்த இதுதான் கரெக்ட். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல என்னைக்கு நம்மளை பிளாக் பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இது ஆல்கோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது டோட்டலி அந்த ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிருது. திருப்பி அதை எடுக்க முடியறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை. எனக்கே ஒரு ஐடி போய் இப்போ நான் 2வது ஐடி தானே வச்சிருக்கேன். அதனால நம்ம அது பண்ணிடலாம். அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சது. பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கு ஒரு 15 பேர் வேணும். நான் அந்த ஏபிகே ஃபைல் நான் நம்ம குரூப்ல போடுறேன் சார். அது நம்ம யூஸ் பண்ணி ஓகே ஓகே சார். வேற யாருக்கும் ஒன்றும் டவுட் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிறேன் சார். கேட்டு நம்ம செஷன் முடிகிற வாரம் வந்துச்சு பார்த்துக்கலாம். ஓகே ஓகேங்க. இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா பிரதீப் குமார். என்னோட எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப் வீடியோஸ்லயும் என்னோட கான்டாக்ட் நம்பர்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இங்கே அனுப்புறேன். 8658935337 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா. இன்கால் மெசேஜ்ல போட்டிருக்கேன். நீங்க எனக்கு மெசேஜ் கொடுங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல தான் நீங்க இந்த லிங்க் ஜாயின் பண்ணி இருந்திருப்பீங்க. சேனல்ல பாத்தீங்கன்னா என்னோட ஐடியும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. நம்ம அப்புறம் பேசுவோம். அண்ட் இந்த மீட்டிங், இந்த காமன் மீட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டேல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்க இந்த அக்கௌண்ட் அப்சர்வ் பண்றது வரைக்கும் பண்ணுங்க. என்ன ஆனாலும் சரி. அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற அந்த கைட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. நீங்க பாருங்க. பார்த்துட்டு வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நடுவில் நல்ல ஏதாவது டவுட் வந்தா கூட கேளுங்க. வேற எதுவும் சந்தேகம் எதுவும் இல்லை இல்லைங்களா? இருந்தால் கேளுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல நான் இந்த மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சரிங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வைங்க. நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் நம்மளோட மீட்ல. ஓகேங்களா. அடுத்த மாசம் சந்திப்போம். எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். எந்த சைட் போனாலும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லைங்க ரஃபீக். இந்த இந்த செஷன் வந்து மோஸ்ட்லி கொஞ்ச நேரம் கழிச்சு கூட அப்லோட் பண்றேன். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே போது எனக்கு அந்த ஃபைல் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனவே எப்போ வருதோ வந்தோன்னே நான்
யூடியூப்ல போட்டுறேன். ஸோ திருப்பி கூட நீங்க வந்து ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் சில பேர் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாருமே கேட்டுங்க. ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து கேளுங்க. அந்த இஏவோட இது வந்து அது போக பாருங்க. அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு தான் இருக்கு, பாருங்க. சரிங்களா? சந்திப்போம். நன்றி, வணக்கங்க எல்லாத்துக்கும்.